الحمد لله وكفى والصلاة والسلام على من لا نبي بعده اللهم صل على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه أما بعد فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومريم ابنة عمران التي أحصنت فرجها ونفخنا فيه من روحنا وصدقت بكلمات ربها وكتبه وكانت من القانتين صدق الله العلي العظيم. கண்ணியமிக்க சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, மூன்றாவது நாளாக நாங்கள் இன்று ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். குடும்ப வாழ்க்கையுடன் சம்பந்தப்பட்ட சில விடயங்களை பற்றி படிப்பதற்காக வேண்டி அதுல நாங்க நேத்து ப்ராசஸ் எப்படி ஆரம்பிக்கணும் என்ற தலையங்கத்தில் நாங்க சில கருத்துக்களை பரிமாறிக்கொண்டோம். அதுல நாங்க படித்த ஒரு பாடம் தான் உலக வழக்கத்தில் ஒரு நிக்காஹ் நடக்கிறதுக்கு ஒரு பெண்ணை ஒருவர் சூஸ் பண்றதுக்கு 2-3 காரணங்கள் இருக்கும். அதுல ஒன்றுதான் அந்த பெண்ணுடைய அழகுக்காக வேண்டி முடிப்பாங்க, அதே போல அந்த பெண்ணுடைய பணத்துக்காக வேண்டி முடிப்பாங்க, அல்லது அந்த பெண்ணுடைய ஹசப் வம்சம் என்ற குடும்பம் என்ற ஒரு பின்னணியை வச்சு நிக்காக செய்வாங்க. அதில் இன்றைக்கு நான் உங்களோட கொஞ்சம் டீப்பா பேச நினைச்சதுதான் ஒரு மனிதனுடைய ஃபியூச்சரை, எதிர்காலத்தை டிசைட் பண்றது 2 ஃபேக்டர் இருக்குது. 2 விஷயத்துல ஒன்று யாருக்கு சரி கிடைக்க இல்லைண்டா அவருக்கு ஒரு ஃபியூச்சர் இருக்க மாட்டாது. அது ஒன்று என்னண்டா ஒரு நல்ல ஒரு ஜீன்ஸ், ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி கிடைச்சிருக்கணும், நல்ல ஒரு ஃபேமிலி, நல்ல ஒரு குடும்பம். அந்த குடும்பம் என்பது குர்ஆன்ல மிக விரிவாக தெளிவாக பேசப்பட்டிருக்கிற தலையங்கம். சஆவி இலா ருக்னின் ஷதீத், அது ஒரு ருக்னுன் ஷதீத் என்று சொல்லி குர்ஆன் வர்ணித்திருக்குது. ருக்னு என்று சொன்னால் ஒரு ஸ்ட்ராங்கான பிலர், அது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிலர் தான் இது குடும்பம் என்பது. அந்த குடும்பம் என்றதை வச்சு ஒரு மனிதனுடைய ஃபியூச்சரை ஓரளவு டிசைட் பண்ண இயலும். நல்ல ஜீன்ஸ், நல்ல ஜீன்ஸ். அப்ப அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பத்தி விளங்கி அறிந்து கொண்ட ஹிரக்கல் மன்னன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பத்தி முதலாவது கேட்ட கேள்வி என்னன்னு சொன்னா, கைஃப நஸபுஹு ஃபீக்கும், உங்களுக்கு மத்தியில அந்த நபியினுடைய குடும்ப பின்னணி என்னன்னு சொல்லி, அவர் எப்படிப்பட்ட குடும்பத்தில் உள்ளவர் என்று சொல்லி. அப்ப அபூ சுஃபியான் அந்த நேரத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்க இல்ல, அவர் சொன்ன வார்த்தை என்று சொன்னா ஃபஇன்னஹு ஸூ நஸபின், ஒரு நல்ல குடும்ப பின்னணியில் உள்ளவர் தான் அந்த மனிதர் என்றத சொன்னார். அப்ப ஹிரக்கல் மன்னன் சொன்னான், வகஸாலிகல் அன்பியா, நபிமார்கள் அப்படித்தான் இருப்பாங்க, நல்ல ஒரு குடும்ப பின்புலம் கட்டாயம் வேணும். அப்படி இல்லண்டா நல்ல ஒரு குடும்பம் கிடைக்க இல்லை. சஹாபாக்கள்ல சில சஹாபாக்கள் இருக்கிறாங்க, அவங்களோட குடும்ப பின்னணி தெரிய யாருக்குமே. உதாரணமா பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அவங்களோட வாப்பா யாருன்னு யாருக்கும் தெரியும், குடும்ப பின்னணி இல்ல, அவங்களுக்கு குடும்ப பின்னணி தெரிய இருக்கும். ஆனா அவங்களுக்கு கிடைச்ச 2வது ஒரு பாக்கியம் தான் நல்ல ஒரு சூழல், என்வாயர்மெண்ட். ஐதர் யூ நீட் ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட் கிடைச்சோனும், அப்படி இல்லைண்டா யூ நீட் வெரி குட் என்வாயர்மெண்ட். இந்த 2ல ஒன்று கிடைச்ச இல்லைன்னு சொன்னா நீங்க ஒரு நல்ல மனிதனாக இருக்கலாம், நீங்க ஒரு நல்ல மனிதனாக இருக்கலாம். அதனாலதான் ஹதீஸ்ல கூட வந்திருக்குது, நீங்க ஒரு மாப்பிள்ளைய பத்தி விசாரிக்கணும்னா டைரக்டாக அவரை பத்தி விசாரிக்க வேணும் யார்கிட்ட, நீங்க அவரை பத்தி டைரக்டா விசாரிக்க வேணும். நீங்க யாரோட விசாரிக்கணும்னா நீங்க அவருடைய கூட்டாளிமாரை பத்தி விசாரிக்கணும்.
இன்னாண்ட கூட்டாளி மாதிரி யாரு? அப்ப அது ஹதீஸ்ல நீக்குது. ஆங்கிலத்தில் இப்படி சொல்லுவாங்க, யூ டெல் மீ ஹூ யுவர் ஃப்ரெண்ட் இஸ், ஐ வில் டெல் யூ ஹூ யூ ஆர். உண்ட கூட்டாளி மாதிரி யாருன்னு சொல்லு, அப்ப நான் நீ யாருன்னு சொல்லுவேன் ஈஸியா. அப்ப இந்த ரெண்டுல ஒன்று கட்டாயம் எங்கட லைஃப்ல எங்களுக்கு தேவை. ஒன்று எங்கட சாய்ஸ்ல இல்ல. எந்த குடும்பத்தில் பிறந்தேன் என்று எந்த சாய்ஸ் இல்லையா? அது யாரோட சாய்ஸ்? அது அல்லாஹ்வுடைய சாய்ஸ். ஆனா எந்த என்வாயர்மெண்ட்ல வாழ போறேன், ஹூ இஸ் மை ஃப்ரெண்ட்ஸ், அது எந்த சாய்ஸ் உள்ளது. அதனால ஒரு மனிதனுடைய நலவு கெடுதி இந்த ரெண்டை வச்சுத்தான் இருக்குது. அதனால அன்றைக்கு நான் முதலாவது நாளும் சொன்னேன், நல்ல மண்ணில நல்லது விளையும். வல்பலது தையிபு யஹ்ருஜு நபாத்துஹு பிஇذن ரப்பிஹ வல்லதி ஹபஸ லா யஹ்ருஜு இல்லா நகிதா. நல்ல மண்ணில நல்லது விளையும். அதனால மண் நல்லதாக இருக்கணும். ஏன்னா மனிதனுடைய பேசிக்கு மண் தானே, எங்களோட ரோ மெட்டீரியல் மண். அதனால இது ஒரு முக்கியமான கன்செப்ட். அப்ப அந்த கன்செப்ட் அடிப்படையாக வச்சுக்கொண்டுதான் நீங்க பொன் பார்க்கவும் வேணும், மாப்பிள்ளை பார்க்கவும் வேணும். வாட் இஸ் தியர் பேக்ரவுண்ட், ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன, ஃபேமிலி என்ன, எந்த என்வாயர்மெண்ட், அவங்களுக்கும் பள்ளிக்கும் சம்பந்தம் இருக்குதா? இதா ரஅய்தும் الرجل يعتاد المسجد, ஒரு மனிதன் பள்ளிக்கு வந்து போய் கொண்டிருக்காருன்னா நீங்க சாட்சி சொல்லுங்க அவர் ஈமான்தாரின்னு சொல்லி. எனக்கு ப்ரொபோசல் ஒன்று கொண்டு வரப்பட்டிருக்குது, they have a link with the masjid. how எப்படி போறாங்க, பள்ளிக்கு வராங்க போறாங்க, இப்படியான ஒரு பேசிக் ரிசர்ச் உண்டு, ஒரு நாங்க செய்யத்தான் வேணும். அதனால தான் சொல்லப்பட்டிருக்குது, இதா அத்தாக்கும் மன் தர்லௌன தீனஹு வ குலுகஹு. ஒரு மாப்பிள்ளை வந்திருக்குது, ஒரு மாப்பிள்ளை உங்கள்கிட்ட வந்திருக்குது, ப்ரொபோசல் வந்திருக்குது. அந்த ப்ரொபோசல் வந்தா அந்த மாப்பிள்ளைய நீங்க எல்லாத்தையும் பார்க்கணும். ஏண்டா வெறுமனே மார்க்க மீக்குது, நல்ல குணம் மீக்குதுன்றத மட்டும் வச்சு முடிவு செய்யலாம். அவர்கிட்ட பைனான்சியல் கேப்பபிலிட்டி இருக்கணும். எதுக்கு ஒரு நிக்காக ப்ரோசஸ் பண்றதுக்கு. நிக்காக ஒன்றுக்கு நீங்க கபில்து நிக்காஹா சொல்றா, அந்த மாப்பிள்ளைக்கு வந்துட்டு 4 வகையான பைனான்சியல் கமிட்மெண்ட் இருக்குது. எத்தனை வகையான? 4. 4 வகையான பைனான்சியல் கமிட்மெண்ட் அவருக்கு இருக்குது. அந்த 4 அவர் செய்யணும். வலியமா கொடுக்க தேவையில்லை, அவசரம் அவசியமே இல்லை. அது 4 பேருக்கு சாப்பாடாய் கொடுத்தாலும் போதும். வலியமா யூ கேன் டூ யுவர் வலியமா பை 20,000 rupees. அது 2C தேவையில்லை. அதுக்கு அது உங்களுக்கு 20,000 செஞ்சிடலாம். அது ஆடுதான் அறுத்து கொடுக்க மாட்டாலும் இல்லை, அது 4 பேருக்கு சாப்பாடு. என் சந்தோஷத்தை I am going to share with them, all of them. I am going to share my happiness with my friends, with my family. அது இல்லாம 4 வகையான பைனான்சியல் கமிட்மெண்ட் உங்களோட தலையில் இருக்குது. அதை கொடுத்து முடிச்சாதான் நிக்காக என்ன செய்யும். ஆக்கள் கேட்பாங்க, ஜாயிண்ட் ஃபங்க்ஷன் கூடுமான்னு கேட்பாங்க, அப்படி எல்லாம் கேட்பாங்க. ஜாயிண்ட் ஃபங்க்ஷன் எல்லாத்தை விட முக்கியமானதன் இவருக்கு 4 முக்கியமான கமிட்மெண்ட் இருக்குது. முதலாவது கமிட்மெண்ட் வந்துட்டு மஹர் கொடுக்கணும். மஹர் கொடுக்கணும். மஹர்ன்றது குர்ஆன்ல வந்த மஹர்ல நாங்க கொடுக்கிற மஹர். நாங்க கொடுக்கிற மஹர் இந்த 101 ரூபாய் மஹர் தானே. ஸ்கூலுக்கு போற மொண்டசரி போற எல்கேஜி படிக்கிற பிள்ளைக்கு பாக்கெட் மணி கொடுக்காத அமௌண்ட். அது எல்கேஜி ஸ்கூலுக்கு போற பிள்ளைக்கு 3 வீல் டிரைவர் 3 வீல் ஒன்று ஏறினாலே மீட்டரை போட்டாலே முதல்ல என்ன செய்யும்? 100 120 100. மஹர்ண்டா என்ன? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் த மஹர்? குர்ஆன் மஹரை பத்தி என்ன சொல்லிக்குது? மஹர் மிஸ்ல் என்று சொல்லி ஒரு மஹர் உண்டிக்குது. அதாவது அந்த மஹர் மிஸ்ல் மஹர்ண்டா என்ன? வாட் இஸ் த மஹர்? நீங்க யோசிக்கலும், இப்ப ஒரு லாஜிக்கலி யோசிக்கலும். ஹஸ்பண்ட் வைஃப் நான் நேற்று சொன்னேன், தே ஆர் ஈச் அதர், அவங்க க்ளோத், ஒருத்தருக்கு என்ன லிபாஸ். அப்ப வி போத், நாங்க 2 பேரும் ஷேர் பண்ண போறோம் லைஃப். பிளஸ் அண்ட் மைனஸ் எல்லாத்தையும் நாங்க ஷேர் பண்ண போறோம். எல்லாமே ஷேர் பண்ற இடத்துல நாங்க ஏன் வந்துட்டு அவருக்கு மஹர் கொடுக்கணும்?
ஏன்னா அக்கமடேஷன் நாங்க ப்ரொவைட் பண்றோம். யாரு? மாப்பிள்ள, ஹஸ்பண்ட். ஃபுட் யாரு? ஹஸ்பண்ட். க்ளோத்திங் ஹஸ்பண்ட். க்ளோத்ல கஃபனும் க்ளோத் தானே. கஃபனும் யார் வாங்கி கொடுக்கணும்? ஹஸ்பண்ட் தான் கொடுக்கணும். அப்ப அக்கமடேஷன் கொடுத்தாச்சு, ஃபுட் கொடுத்தாச்சு, க்ளோத்திங் கொடுத்தாச்சு, மருந்து நோய் வந்தா மருந்து வாங்கி கொடுக்கணும். இப்ப வீட்டுல தண்ணி பில்லு நாங்க தான் கட்டணும். எவ்ரிதிங் இஸ் எங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்படி இருக்கக்குள்ள நீங்க மகர் கொடுக்கணும். நீங்க மகர் கொடுக்கணும். மகர் என்ன? குர்ஆன்ல கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சதுக்கு 9 இடத்துல மகரை பத்தி வந்திருக்குது. 9 இடத்துல மகர். ஃபஆத்துஹுன்ன ஸதகாத்திஹின்ன நிஹ்லா, நீங்க அவங்களோட மகரை கொடுத்துடணும். ஃபஇன் திப்ன லக்கும் ஃபகுலூஹு ஹனீஅம் மரீஆ, இதெல்லாம் குர்ஆனுடைய ஆயத்துக்கள் மகரை பத்தி வந்தது. இப்ப மகர்ண்டா என்ன? வாட்ஸ் தி மீனிங் ஆஃப் தி மகர்? அது நான் நினைக்கிறேன் தனிய அது பேசப்பட வேண்டிய தலையங்கம் உண்டு. மகர் என்றது ஒரு பெண்ணுடைய லைஃபுக்கு இருக்கிற ஒரு செக்யூரிட்டி பாண்ட் உள்ளது. என்னது? செக்யூரிட்டி பாண்ட். மகர் கொடுக்க கட்டாயம் இல்ல. யூ ஹேவ் டு கன்ஃபார்ம் த மகர். அதனாலதான் நீங்க எல்லாரும் சைன் பண்ணக்குள்ள ஒருத்தரும் பார்க்க மாட்டீங்க, வாசிக்க மாட்டீங்க. அல்ல ஏன் அந்த டைம்ல வாசிக்கிற டைம் இல்லையா? அது எல்லாம் சின்ன புள்ள மாதிரி இருப்பீங்க. இங்க நான் சொல்லித்தரத்தை சொல்லுங்க. என்ன செய்யுங்க? சொல்லித்தரத்தை சொல்லுங்க. அவர் என்னத்தை விருப்பமோ சொல்லி தருவார். நாங்க அது என்னத்தை விருப்பம் நாங்க சொல்லிட்டு போறோம். என்ன சொன்னாலும் ஏற்றுக்கொள்வாங்க. அவர் என்ன சொன்னாலும் நாங்க சொல்லுவோம். அவ்வளவுதான் விஷயம். ரெண்டு விஷயம் அவரத்துல சொல்லுவாங்க. மகர் நீங்க உங்களோட ரெஜிஸ்டர் நிக்காஹ் ஃபார்ம் எடுத்து பாருங்க பாப்போம். மகர் பேடா பேடு இல்லையா? நிக்கு முதல்ல மகர் பே பண்ணணும்ன்ற கட்டாயம் இல்ல. மகர் ஹேவ் டு கன்ஃபார்ம். இதுதான் மகர். இதுதான் மகர். நீங்க எப்ப பே பண்ணணும்? இன் கேஸ் சம்திங் ஹேப்பன், நிக்காக பிரேக் ஆக போகுது, அப்ப சொல்லுவாங்க நீங்க மகர முந்தி பே பண்ணுங்க. 5 சி போட்டிருக்கீங்க மகர். இப்ப இவர் தலாக்கு போவாரா? இப்ப தலாக்கு போவாரா? சொல்லுங்க பாப்போம். என் தலாக்க ஃபைல் பண்றதுக்கு 5 சிஎம் கொடுக்கணும். இவர் யாருக்கு? யாருக்கு? அவள் பாப்பால் வைஃப் பாப்பா பிரச்சனை இல்ல. 5 சியை தந்துட்டு போனா பிரச்சனை இல்ல. ஐ கேன் ஹேவ் அ குட் லைஃப். சரிதானே? மார்க்கம் ஒரு பெண்ணுடைய லைஃப் அவ்வளவு செக்குவ பண்ணிக்குது. ஒரு பெண்ணுடைய லைஃப செக்குவ பண்ணிக்க அவ்வளவு தூரத்துக்கு. ஒவ்வொரு மனைவியினுடைய ஒவ்வொரு பெண்ணுடைய கழுத்தில் உள்ள மாலைக்கு தான் இந்த ஜுவல்லரிஸ். தட் இஸ் த ஜுவல்லரிஸ். தட் இஸ் இன்ஸ்டன்ட் மணி. என்ன மணி? இன்ஸ்டன்ட் மணி. அவசரத்துக்குள்ள மணி. அதுதான் அவட கழுத்தில் உள்ளது மாலை. மாலை அல்லது ஹஸ்பண்ட் மண்டைய போட்டா தட் கேன் பி ஃபைனான்சியல் அசிஸ்டன்ட் ஃபார் ஹர் லைஃப். இதை பத்தி இமாம் கஸ்ஸாலி எழுதிக்கிறாங்க ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அதனால ஃபைனான்சியல் லிட்ரஸி கட்டாயம் படிக்கணும். இன் டர்ம் ஆஃப் எக்கானமிக் இஸ்லாமிக் பெர்ஸ்பெக்டிவ்ல. இஸ்லாமிக் பெர்ஸ்பெக்டிவ்ல ஃபைனான்சியல் லிட்ரஸி படிக்கணும். குர்ஆனை பத்தி நிச்சயம் விரிவாக தெளிவாக அழகாக பேசிக்குது. அந்த சப்ஜெக்டுகள் நாங்க படிக்கிறது இல்ல, பேசுறது இல்ல. அதுல ஒன்றுதான் மஹர் என்றதும். அப்ப நான் சின்ன காலத்துல தான் பாத்தீங்கன்னா, முந்தின காலங்கள் எல்லாம் மாப்பிள்ள மௌத்தானத்துக்கு பிறகு மனைவி அந்த சும்மா அந்த டைம்ல யாரும் 40 வயசுல 45 மௌத்தாகிறாக்கள் இல்ல. எல்லாம் மௌத்தாகிறங்க 80+ மௌத்தாகுவாங்க. அப்ப அந்த காலத்தில் அந்த ஏஜ்ல இப்ப அவருக்கு வயசு 80 குறைஞ்சது பொண்டாட்டிக்கு வயசு 75. அவ மன்னிப்பு கேட்பா. அவ சொல்லுவா ஹலால் சொல்லுவா. எதை ஹலால் சொல்ற? மஹர ஹலால் சொல்லுவாங்க. எனக்கு தர வேண்டிய மஹர நான் ஹலால் சொல்லிட்டேன்னு சொன்னேன். அந்த அர்த்தம் என்னன்னா, மஹர் என்றது பே பண்றது உண்டல்ல மஹர். தட் இஸ் தேர் இஸ் அ பாண்ட். ஒரு பாண்ட் ஒன்று இருக்குது. உனக்கு கொடுக்காம பிரச்சனை இல்ல.
இது தனியா நாங்க இன்ஷால்லா வேறொரு சந்தர்ப்பத்தில் பேசுவோம். பின்ன முதலாவது மாப்பிள்ளைக்கு அடுத்தது அதுல முக்கியமா படிக்க வேண்டிய பாடம் என்னன்னா, மஹர் எவ்வளோ வேணும்ன்றத யாரு கேட்கணும் சொல்லுங்க. நீங்க யோசிப்பா, உங்கள்கிட்ட யார் கேட்ட? நீங்க கேட்டா நீங்க கொடுத்தா? அதிகமான இடங்கள்ல நிக்காக சபைக்கு வந்தா இவரு கேட்பார், ரெஜிஸ்டர் கேட்பார் எவ்வளவு மஹர் உண்டு. அப்பதான் ஒருத்தர் முகத்தை பார்ப்பாங்க. அங்க கல்யாண கார்டு அடிச்சுப்பாங்க, மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் போட்டு ஹோல் புக் பண்ணிப்பாங்க, கல்யாணத்துக்கு தீம் செட் பண்ணிப்பாங்க, எல்லாமே எல்லாம் நடந்திருக்கும். ஆனா கல்யாணம்ன்றதை எதை வச்சுக்குது? மஹர வச்சுக்குது. அகின வச்சு கேட்பாங்க மஹர எவ்வளவு சொல்லி. அப்ப அவர் இப்படின்டுவாரு, இவர் இப்படின்டுவாரு. மஹர் என்றது தான் நிக்காஹுடைய பேக் பாண்ட், முதுகெலும்பு. எனவே மஹர் என்றது நீங்க கொடுக்கறதல்ல, கேட்கணும். யாரு யாரு? வைஃப். அந்த கேர்ள் கேட்கணும், எனக்கு இவ்வளவு மஹர் தரையிலும்டா I will consider about this marriage. நீங்க எவ்வளவு தர ஏழும்டா I will consider about this. ஃபர்ஸ்ட் நீங்க மஹர சொல்லுங்க, எவ்வளவு மஹர்னு சொல்லுங்க. ஏண்டா நான் இப்ப உங்களோட பேசுறதுக்கு முந்தி நான் இப்ப வெர்ஜின், நாளைக்கு உங்களோட ஒரு நாள் இருந்தா நான் யாரு? I lost my virgin. என் கண்ணித்தன்மை பைத்திடும். என் கண்ணித்தன்மை 100 rupees எனக்கு விற்கலாது. என் கண்ணித்தன்மையை 100 rupees எனக்கு விற்கலாது. நீங்க தர மஹர் 100 rupees எனக்கு விற்கலாது. அதனால இது தனிய ஃபிக்ஹுடைய மசாலாக்களை வச்சு தனிய பேசணும் வேண்டாம். நீங்க டிவோர்ஸுக்கு போறண்டா உதாரணமாக காதி சொல்லுவாரு, முதலாவது மஹர பே பண்ணுங்க. அப்ப மஹர் அமௌண்ட் வந்து கிட்டத்தட்ட நான் சொன்ன அமௌண்டா இருந்தா இவர் என்ன செய்வாரு? வாப்பா திரும்ப சொல்லுவாங்கடா, ஏனப்பா மிச்ச நாள் வேன மாத்தலண்டா, என்ன ஏன் மாத்தல வாகனத்தை? எல்லாருக்கும் மாசம் புதிய வாகனம் மாத்தி ஓடுறதுக்கு பழசீலே ஓடுறீங்க 10 வருஷமா, ஏன் ஓடல என்ன கேட்பாங்க ஆக்கள். என்ன அதுல இதுல ஓடுறீங்க மாத்திரல என்ன சொல்லுவோம்? இப்ப என்ன வேணும்? அது மாதிரிதான் டிவோர்ஸ் பண்றா, டிவோர்ஸ் பண்ண போறா கொடுக்கணும் இல்லையா? எதை கொடுக்கணும்? அப்ப அது ஒரு பைனான்சியல் பாண்ட், அது தடுக்கும். அது அதே நேரத்தில் ஒரு பெண்ணுடைய சைடால வந்து சொல்றா எனக்கு டிவோர்ஸ் வேணும் பெண்ட பக்கத்தால, அப்ப அதுக்கு சொல்ற ஹுலு அப்படி சொல்லுவோம் இஸ்லாத்துல ஃபிக்ஹ்ல ஹுலு. அப்ப ஹஸ்பண்ட் சொல்லுவாரு நான் தந்த மஹர தாங்கோடு சொல்லி, நான் தந்த மஹர நீங்க தாங்கோ. அப்ப மஹர ஏற்கனவே கொடுத்திருக்காரு. ஃபைல் ஹுலுடைய ஃபைல் பண்றதுக்கு முதலாவது மஹர திருப்பி கொடுக்கணும். யாருக்கு? பைனான்சியல் கமிட்மெண்ட் அதுல வரும். ஜஸாக்கல்லாஹ் கைர். அதனால இது ஒரு முக்கியமான ஒரு பகுதி. முதலாவது கமிட்மெண்ட் வந்துட்டு கல்யாணம் முடிச்ச போற ஆளுக்கு என்ன வேணும்? மஹர் கொடுக்கணும். ரெண்டாவது என்ன? ரெண்டாவது என்னங்க? ஹவுஸ். இன்னைக்கு கொழும்பு கலாச்சாரம் இலங்கை கலாச்சாரத்தில் உண்டோ நாங்க அதிகமாக மெஜாரிட்டி ஆல்மோஸ்ட் 95% சொல்லும் எல்லாருமே எங்க போறது? வைஃப் வீட்டுக்கு போராட்டம். வைஃப் வீட்டுக்கு போனா வீட்டுல இருந்து வெளியே போறதுக்கு யார் அனுமதி இருக்கும்? நான் எடுக்கணும், அவ எடுக்கணுமா? ஏன் வீட்டுல இருந்தா தான் அவ அனுமதி இருக்கணும் விட போறதுக்கு. அவர் வீட்டுல இருந்தா யாரு கேட்கணும் அனுமதி? பேசிக்கே பிரச்சனை இடத்துல பேசிக்கே பிரச்சனை. முதலாவது செய்ய வேண்டிய வேலை நிக்காக நடந்த உடனே மாமாட்ட சொல்லணும், இதுதான் என் வீட்டு அட்ரஸ், என் வாப்பாவோட இல்ல, வாப்பாவோட என் வீடு இதுதான் அட்ரஸ், உங்களோட மகளே அல்ல என் வைஃபை இங்க கொண்டு விட்டுடுங்க. ரியல் இஸ்லாம் அதுதான். அல்லது சொல்லும் மாமா ஈஜாபு கபூல் முடிஞ்சு ஜஸாக்கல்லாஹ் என் வைஃபை கொஞ்சம் பார்த்துக்கோங்க, நான் ஒரு வீடு ஒன்றை எடுத்துக்கொண்டு இன்ஷால்லா உங்களுக்கு சொல்றேன், கோந்துடு சொல்லி கோந்துடுங்க. அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஃபாத்திமத்து ஸஹ்ரா அப்படித்தான் குடிச்சாங்க. புரியுதா உங்களுக்கு?
மனுஷன்ட்ட மட்டும்தான் இன்னும் ஒரு வீட்டுக்குள்ள போய்த்து குடி புகுந்து வாழ்க்கை நடத்துறது. பறவைகள்கிட்ட கூட அந்த பழக்கம் இல்லை. காகம் சொந்த வீடு கட்டித்தான் வாழும். உலகத்தில் எத்தனை லட்சம் பறவைக்குதோ காகம் மேய்க்குதோ அந்த காகத்துக்கு ஊடிக்குது. அது மரத்துடைய நிழல சரி வீடு கட்டி வாழும். அது வீடுன்றது ஒரு அத்தியாவசிய தேவை. அஸ்கினோஹுன்ன மின் ஹைசு சகன்தும் மின் புஜுதிக்கும். உங்களோட வசதிக்கேற்ப வீடு கொடுக்கணும். அது கொழும்பு 7ல கொடுக்க தேவையில்லை. நீங்க கொழும்பு 7ல முடிச்சிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனா கொழும்பு 7ல தான் வாழ வச்சிடணும். அது உங்களோட கெப்பாசிட்டிக்கு ஏற்ப. அது இது 2வது கமிட்மெண்ட் யாருக்கு இருக்குது. நான் இந்த மட்டும் சொல்றேன், சொந்த வீடு இல்ல கூலி வீட்டு வைக்கிறீங்க, நோ ப்ராப்ளம், ஈக்கேலும். ஆனா நீங்க மௌத்தா போனதுக்கு பிறகு 5 மாசத்துடைய ரெண்ட் உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி நிற்கும். ஏன்னா இதா இருக்கிற காலம் வீடு யார் கொடுக்கணும்? யாரு? ஹஸ்பண்ட் தான் கொடுக்கணும். அதனால இதெல்லாமே ஒரு பைனான்சியல் கமிட்மெண்ட் நிறைஞ்ச பகுதி. அடுத்ததுதான் சாப்பாடு. வாழல் மௌலூதிலஹு ரிஸ்குஹுன்ன வ கிஸ்வத்துஹுன்ன. இலங்கையை பொறுத்தவரையில 2 கிளாத்லயே எங்களுக்கு காலத்தை கழிச்சிடலாம். 2 செட் ஆஃப் டிரெஸ்ல என்ன சில காலத்தை கழிச்சிடும். ஆனா நீங்க வட அமெரிக்காவுக்கு, நார்த் அமெரிக்காவுக்கு போனா, யூரோப்புக்கு போனா அப்படியே இல்ல. வருஷத்துக்கு 6 வகையான குளோத்திங் தேவைப்படும். சமருக்கு வேற, விண்டருக்கு வேற, ஆட்டம்ஸுக்கு வேற. அது எல்லாமே ஹஸ்பண்ட் ஹேட் டு ப்ரொவைட். இந்த கமிட்மெண்ட் இருந்தா மட்டும்தான் நிக்காஹ் செய்யலாம். அப்ப இது இருந்தா தான் நிக்காஹ் செய்யலாம். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவரை முடிச்சவானம் அவர்கிட்ட கல்யாணம் முடிச்சு பணம் இல்ல, அவர்கிட்ட பணம் இல்ல. அதனால கல்யாணம் முடிக்கிறேன்னு சொல்லும் பொழுது மாமாட்ட சல்லிக்குது, வாப்பா அத ஹஸ்பண்ட் வாப்பா பெரிய பணக்காரால், அது எல்லாம் இவிடத்தில் செய்ய மாட்டாது, வேலை செய்ய மாட்டாது. எனவே கல்யாணம் முடிச்சிறவங்க இதை கட்டாயம். அதனால பேசிக்கா என்ன மட்டும் சொல்லித்தாரேன், நிக்காஹ் வரும் பொழுது 2 விஷயத்தை கட்டாயம் பார்க்கணும். இப்ப காமன் டேஸ்ல இருக்கிற பிக் இஷ்யூ உண்டு. இது இதை கொஞ்சம் நான் வைடா பேசுறேன், யாரும் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேணாம். அதுல ஒன்று என்னண்டா, கல்யாணம் முடிச்சதுக்கு 2 நிபந்தனைகள் இருக்கு. அதுல ஒன்று நான் சொல்றேன் ஏற்கனவே, பைனான்சியல் கேப்பபிலிட்டி இருக்கணும். சரிதானே? என்ன இருக்கணும்? பைனான்சியல் கேப்பபிலிட்டி இருக்கணும். 2வது ஒரு மிக முக்கியமான ஒன்றுதான், அவருக்கு தேவை நீக்கணும். என்ன தேவை? எங்கட கலாச்சாரத்தில் அப்படி ஒன்று இல்ல, தேவையை பார்க்கறல, முடிச்சு வச்சிருந்தான். நான் கொஞ்சம் நீங்க எல்லாம் விளங்கிக்கணும். இந்த குழியில யாரும் விழக்கூடாது என்பதற்காக மிக தெளிவா சொல்றேன். ஒருத்தர் இருக்கிறாருண்டா, நான் இந்த கிளாஸ் பாவிச்சிருந்தா நீங்க கேட்கலும், ஏ ஹசரத் பார்வை கொஞ்சம் குறைவான கேட்கலும்னா, இது ரீடிங் கிளாஸா அல்லது இது எதுக்கு போடுறீங்க, டு யூ ஹேவ் எனி ப்ராப்ளம் கேட்கலும். ஒருத்தர் காதுக்கு ஒரு மெஷின் போட்டு கேட்கலும், ஐ யூ ஹேவ் எனி ப்ராப்ளம். ஒருத்தர் பேசக்குள்ள கொஞ்சம் திக்கிறாரு, அப்ப எங்களுக்கு விளங்கும் ஹி ஹேஸ் எ ப்ராப்ளம் வித் இதுல. கையில் இட்டு நாங்க சொல்லுவோம் சொத்தின்னுவோம். கையில் இட்டு அவருக்கு பிசிக்கல் பாடியில ஒரு ப்ராப்ளம் ஒன்று வந்தா அதை எங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணி கேட்கலும். இதே மாதிரி ஆம்பளையாக இருக்கிற எல்லாருக்குமே அவருடைய அந்த பிரைவேட் பார்ட் வேலை செய்து யாரு தெரியும்? இதை யார் டிசைட் பண்றது? இது வாப்பாக்கும் தெரியா? ஏன்னா வாப்பாம் 7 வயசுல புள்ளைய மூடியாச்சு. 7 வயசுல புள்ளைய உடுப்பாட்டி மூடி விட்டாச்சு. இதெல்லாம் ஒளிச்சு மறைச்சு பேசுற விஷயம் அல்ல. இப்ப நிக்காஹ் செஞ்சு வச்சா என்ன நடக்கும்? இப்ப அவருக்கும் தெரியா, அவரும் இன்னமத்தோட கம்பேர் பண்ணி பார்த்தா தான் எனக்கு இல்லது விளங்கும். ஐ ஹாவ் அ ப்ராப்ளம் என்றது இன்னமத்தோட கம்பேர் பண்ணி பார்த்தா தான் அவருக்கு விளங்கும். இதை விளங்கினாலும் இதை யார்கிட்ட சொல்றது வைத்து? அப்ப இந்த விஷயத்துல அதனால தான் ஃபிக்ஹ்ல ஹதீஸ்கள்ல மிக தெளிவாக வந்திருக்குது, மனிஸ்தத்தாஅ மின்குமுல் பாஅத. நிக்காஹுக்கு தேவைக்கணும், அந்த ஃபீலிங்ஸ் வரணும். ஆனா எங்கட சமாஜம் எங்கட கலாச்சாரத்தில் இருக்கிற பழக்கம் என்னண்டா, நிக்காஹ் செய்யறது
நான முடிச்சாதான் தம்பிக்கு முடிச்சேடும், தங்கச்சி முடிச்சாத்தான் தாத்தா முடிச்சாத்தான் யார கொடுக்கணும், தங்கச்ச கொடுக்கணும். அப்ப இந்த ஒரு கலாச்சாரத்தில் என்ன செய்வாங்கண்டா, தேவை உள்ளவன் தேவை இல்லாதவன். நான் ஒரு ஒரு கேஸ் ஸ்டடி சொல்றேன். டிவோர்ஸ் நடந்து 3 மாசம் ஆச்சு, 3 வருஷத்துக்கு பிறகு 2 பேரும் வாழ்ந்து 3 வருஷத்துக்கு பிறகு காசி டிவோர்ஸ் கொடுத்துட்டாரு. அந்த கேர்ள் வந்துட்டு நல்ல ஒரு பயஸ்தான ஒரு ஹானஸ்டான நல்ல ஒரு ஃபேமிலி உள்ள ஒரு கேர்ள். அவட ப்ராப்ளம் டிவோர்ஸ் நடந்து முடிஞ்சு காசி சொல்லிட்டாரு, நீங்க இதா இருக்கணும், 3 பீரியட் வார பீரியட் நீங்க இதா இருக்கணும். அவர் இதாவே எழுதி கொடுத்துட்டாரு. காசி கொடுத்தது குத்தம் இல்லை. ஏண்டா காசிட்ட போயிட்டு சொன்ன ப்ராப்ளம் என்னன்னா, நாங்க 2 பேரும் செப்பரேட் ஆக போறோம், ஒரு அமிக்கபிள் அண்டர்ஸ்டாண்டிங் முபாரான்னு சொல்றது. நாங்க 2 பேருமே ஈச் அதர் ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல நாங்க 2 பேரும் நிக்காக பிரிஞ்சு கொள்றோம் என்ற அக்ரிமெண்ட்ல தான் கல்யாணம் தெரியுது. இதுதான் வெளி தோட்டத்துக்கு சொல்லப்பட்ட காரணம். அந்த கேர்ள் வந்து டிவோர்ஸ்ல நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு அவட வாப்பாட்ட ஒரு கடிதம் ஒன்று அனுப்புறாங்க. என்னன்னா, ஒரு செய்தி ஃபத்வா ஒன்று கேட்டு, நான் 3 வருஷம் கல்யாணம் முடிச்சு, அது சந்தேகம் இல்லை, இத்தனாம் தேதி நடந்துச்சு, நான் 3 வருஷமாக நான் வாழ இல்லை, நான் வந்து இதா ஈக்கணுமா? அப்ப நம்பேலுமா? 3 இயர்ஸ் என்றது 1000 days. 1000 days கணவன் மனைவியா வாழ்ந்திக்கிறாங்க. அப்ப பெற்றோர்களுக்கு சொல்றேன், உங்களோட பிள்ளைகளுடைய அந்த பகுதியையும் பெற்றோர்கள் செக் பண்ணி பார்த்துக் கொள்ளணும். அது எவ்விடத்தில் இருக்குது. அது வந்து அந்த சைட் நாங்க பேசுறதில்ல, அந்த சைட் நாங்க அதனால அது இல்லாத்தினால் வரக்கூடிய விளைவுகள் மிச்சம் பெரிய விளைவுகள். அதை நான் சும்மா சொல்றேனே, நான் ஒரே சொல்லுவேன். குர்ஆன் ஓதக்குள்ள குர்ஆனுள்ள சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்களுடைய அர்த்தம் எல்லாம் உங்களுக்கு விளங்கும்டா, சம்டைம் வாப்பா மகனும் ஒன்று குர்ஆன் ஓத மாட்டாங்க. எங்கட கலாச்சாரத்தை படி பார்த்தா, நாங்க வந்து செக்சுவல் லைஃப வந்து என்ன செய்யறோம், ரியல் லைஃப பாக்கறல, அது ஒரு மோசமான ஒரு அருவருப்பான அல்லது ஒரு கீழ்த்தரமான லைஃபா தான் பாக்குறது. அந்த லைஃபுடைய இம்போர்ட், அந்த லைஃப் எவ்வளவு ஒரு பரிசுத்தமான லைஃப்ன்றது யாரும் என்ன செய்யறதில்ல, நாங்க பாக்குறது இல்ல. அது ஒரு விளைவு, அது பேசப்படுறதும் இல்லை. அதனால மிக தெளிவா சொல்றேன், அந்த பகுதியை கவனமா பாத்துக்கோங்க. ஏண்டா உங்களோட பிரச்சனையால இன்னும் ஒரு குடும்பத்தை பிரச்சனைக்குள்ள போட வாணும். உங்களோட பிரச்சனையினால இன்னும் ஒரு குடும்பத்தை வைத்து அந்த பிரச்சனைக்குள்ள சிக்க வைக்க வேணும். இது அதிகமாக இந்த காலத்தில் நடக்கிற விஷயம். அதுக்கு பல காரணம் இருக்குது, ஏன் அப்படிப்பட்ட நிலைமை உருவாகுதுன்றது பல காரணம் இருக்குது. எனவே இது ஒரு மெடிக்கல் டேர்ம்ல நான் பேசுறேன், இதை நீங்க டாக்டர்ஸ் மாட்ட கேட்டுக்கணும். அதே மாதிரி தான் ஆண்கள்கிட்ட இருக்கிறது போல பெண்கள்கிட்ட மீக்கேறும், சம்டைம் பெண்கள்கிட்ட மீக்கேறும். அது ஃபிக்ஹுடைய கிதாபுகள்ல ரத்ன கருணான்னு சொல்லி எத்தனையோ வகையான ஒரு பெண் ஒரு ஆணுக்கு அந்த அவருடைய பிரைவேட் பார்ட்ல இருக்கிற ஒரு வீக்னஸ் இருக்கிறது போல பெண்களுக்கும் இருக்கிற, அப்படி பெண்களுக்கும் இருக்கும். அப்படிப்பட்ட இருப்பு இருந்தா என்ன செய்யறது? what we can do, what we have to do. எனவே சில பெண்கள் இருப்பாங்க 45 வருஷம் 50 வருஷம் அவங்களுக்கு மென்சஸே வந்திக்க மாட்டாது. they never had a menses period. அவங்க வாரல, அவளுக்கு பீரியட் வாரலன்னு யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? அப்ப அந்த கட்டத்தில் என்ன செய்யணும்? இது வந்து பேரண்ட்ஸ் வந்துட்டு பொதுவாக சொல்றேன், ஒவ்வொரு உம்மவாப்படையும் பொறுப்பு கடமை, பிள்ளைகள் பருவ வயது ஒரு 15 இயர்ஸுக்கு வரக்குள்ள அல்லது அவங்க மெச்சூர்ட் ஆகிற ஏஜுக்கு வரக்குள்ள அது சம்பந்தமான விடயங்கள் ஒன்று நேரடியாக நீங்க சொல்லிக் கொடுக்கணும். மெச்சூர்டானா குளிச்சோணும், இப்படித்தான் நடக்கும், இதுதான் 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 சோ 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 வி ஹேவ் டு டூன்றதும், ஒரு லேடி கேர்ள் ஆயிருந்தா நீங்க மென்சஸ் வந்தா இப்படித்தான் நடக்கணும் என்ற விஷயம், நோம்பு பிடிக்க கூடாது பிடிச்சலாம் என்ற விஷயம் இந்த காலத்தை பொறுத்தவரை எல்லாத்தையும் ஓப்பனா பேசணும் பிள்ளைகளோட. அப்படி உங்களுக்கு பேச கஷ்டப்பட்டா ஒருத்தரை ஹயர் பண்ணி ஒருத்தரை கூட்டிக்கிட்டு வந்து ஒரு ஆலிமண்டையோ ஆளாளை கூட்டி வந்து அவங்களோட அது சம்பந்தமாக பேச வைங்கோ.
இது மிக முக்கியமான ஒரு பாடம். இந்த பாடம் தெரியாம வாழ்க்கை பூராக நோம்பு பிடிக்கிற பெண்கள் இருக்கிறாங்க. மென்சஸ் காலத்திலே நோம்பு பிடிக்கிறது, மென்சஸ் காலத்திலே பள்ளியை தொலைவாருது, மென்சஸ் காலத்திலே குர்ஆன் ஓதுறது, அந்த மார்க்கமே தெரியாம வாழக்கூடிய பெண்கள் பெரிய ஒரு பகுதி இருக்கிறாங்க. எனவே இந்த விஷயங்களை கவனத்தில் எடுத்துக்கோங்க. இதை வச்சுக்கொண்டு இந்த ரெண்டு பெர்ஸ்பெக்டிவ், ஒன்று பைனான்சியல் எபிலிட்டியும் இருக்கணும், ரெண்டாவது என்ன இருக்கணும், தேவையும் இருக்கணும். இது இருந்தா மட்டும்தான் நிக்காஹ் செய்யணும். இல்ல எனக்கு தேவையில்லை, ஐ டோன்ட் ஹேவ் ஐடியா. சம்டைம் உங்களுக்கு ஐடியா இருக்கேலும், ஆனா இப்ப இல்ல. அதுக்காக வேண்டி தம்பி முடிச்சும் வரை, நாண முடிச்சும் வரைக்கும் தம்பி காய தேவையில்லை. தம்பி என்ன செய்ய தேவையில்லை. ஒரு உம்மாட்ட கேட்போமே, ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாங்க 2 பேரும். யார் 2 பேரும்? நானாம் தம்பி ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாங்க. நானா வரக்குள்ளே சொன்னாரு, எனக்கு சாப்பிடுற ஐடியா இல்ல பகலக்கின்னு சொல்லி. யார சொன்ன? ஏன்னா அவரு கிளாஸ்ல என்னமோ அவருக்கு ட்ரீட்டோட கிடைச்சி சாப்பிட்டீக்கார், அல்லது அவரு பசி வர இல்ல. He don't have idea to eat. யாருக்கு? யாருக்கு? நானுக்கு. பின் உண்மை சொல்லுவாவா, நான சாப்பிட்டதுக்கு பிறகு அவனை சாப்பாடுதாரன்னு சொல்லி சொல்லுங்களேன். இல்ல, எப்படி பசி ஒரு தேவையோ இதே மாதிரி நிக்காஹ் என்ற ஒரு தேவை வாழ்க்கையில. நானுக்கு தேவையில்லை, உனக்கு தேவையா, நான் முடிச்சு தரமா வாப்பா. நான முடிச்சாத்தான் தம்பி முடிச்சோனும், தாத்தா முடிச்சாத்தான் தங்கச்சி முடிச்சோனும் என்ற மார்க்கம் எங்கட மார்க்கம் அல்ல. அது ஒரு கலாச்சாரம், வேற கலாச்சாரம். எங்கட கலாச்சாரம் என்ன? யாருக்கு தேவை இருக்குது, கேப்பபிலிட்டி இருக்குது, எபிலிட்டி இருக்குது, கெப்பாசிட்டி இருக்கணும். அவர்கிட்ட கெப்பாசிட்டி இருக்குது, அந்த கேர்ள் எடுத்து கேர்ள வாழ வச்சிடும். அந்த கெப்பாசிட்டி இருக்குது, அவருக்கு தேவையும் இருக்குன்றால் அவருக்கு என்ன செய்யலாம்? கபில்து நிக்காஹா சொல்லும். தேவைக்குது, ஆனா கேப்பபிலிட்டி இல்ல. தேவைக்குது, ஆனா என்ன இல்ல, கேப்பபிலிட்டி இல்லண்டா கபில்து நிக்காஹா சொல்லலாம். கபில்து நிக்கங்காவதான் சொல்லிக்கும். என்ன செய்யும்? கபில்து நிக்கங்காவா. எல்லாம் மூடு சும்மா கிடைச்சிக்குது, வாகனம் சும்மா கிடைச்சிக்குது. அப்படிப்பட்ட நிக்காக அது நிக்காக அல்லது. அதனால இந்த விஷயங்களை கருத்தில் எடுத்துக்கோங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துணை புரிவானாக. சரி, இதோட சேர்த்து உங்களுக்கு நான் ஃபிக்ஹுடைய பகுதிக்கு போகல. சில பெண்கள் இருக்கிறாங்க, நிக்காஹ் திருமணம் முடிக்கிறது ஹராமாக்கப்பட்ட பெண்கள். அது உங்களுக்கு தெரியும். அதுல நான் டைம் வேஸ்ட் பண்ண. ஆனா ஒரே ஒரு மேட்டரை மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். நான் இன்றைக்கு ஆஃப்டர் மக்ரிபுக்கு பிறகு கூட ஒரு டெலிபோன் கால், ஒரு கவுன்சிலிங் செஞ்சுட்டு தான் வரேன். இது சொசைட்டியில் இருக்கிற பிக் டைம் இஷ்யூஸ், ஒரு பிக் டைம் பெரிய இஷ்யூஸ். நான் நேற்று சொன்ன உங்களுக்கு, எஃப்ஐஆர் என்பது இஸ்லாத்தில் வரவேற்கத்தக்க விஷயம். அதனுடைய ப்ராசஸ் தான் ஹராமா ஹலால்ன்றதை முடிவு செய்யும். எஃப்ஐஆர் கூடுமா கூடாதா சொல்லுங்களேன். ஏமா வெக்கப்படுறீங்க? எஃப்ஐஆர் கூடும். எஃப்ஐஆர் கூடும்டா கல்யாணம் முடிச்சு வரைக்கும் அல்ல, த்ரூ அவுட் த லைஃப். ஐ லவ் மை வைஃப், என் வைஃப் நான் லவ் பண்றேன். திஸ் இஸ் நாட் a wrong thing. ஆனா கல்யாணத்துக்கு முந்தி அந்த எஃப்ஐஆர் அடைஞ்சு கொள்றதுக்கு கையாளுற முறைக்குதே, அதுதான் என்ன நல்லது சரியில்லது, கெட்டது மோசமானது. எஃப்ஐஆர் ஒன்றிக்குது, மாஷா அல்லாஹ், நல்ல விஷயம். நேரடியாக அந்த பெண்ணுடைய குடும்பத்தோட சம்பந்தம் வச்சிருங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. என்னை கேட்கணும். சம்டைம் நீங்க நேரடியா கேட்டா தரமாட்டாங்கன்னு பயன் நீக்குதா, அதுக்கு நீ மத்த வழி உங்களுக்கு செலுத்துற தேவையில்லையா நான் எப்படின்னு சொல்லி, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும், நினைச்ச விஷயம். அதெல்லாம் ஒரு சம்டைம் அது வீட்டுல நாயச்சரி விரும்புவீங்க இல்லையா? எங்க நாய்க்கு சரி விரும்பி அந்த நாய் கொலைச்சாமிக்கு உங்களை கண்டா வருத்தம் என்னன்னா, ஒரு படி என்ன, ஒரு ஸ்டெப் பாஸ் ஆகிட்டீங்க. இப்ப நாய் கொலைச்சது இல்லை. இப்ப நாயும் சிரிக்கிறீங்களோட, அவன் நாய் சிரிச்சா அங்க உள்ளுக்குள்ளாக்க சிரிப்பாங்க. அந்த ப்ராசஸ் எல்லாம் உங்களுக்கு என்ன நல்லா தெரியும், செலுத்துற தேவையில்லை. அப்ப ஒரு எஃப்ஐஆர் என்பது குத்தம் அல்ல, அது வரவேற்கத்தக்க விஷயம். ஆனா அதை அடைஞ்சு கொள்றதுக்கு நீங்க கையாளக்கூடிய முறைதான் தவறு, சரிப்பில்லை. இப்ப நான் ஒரு உதாரணம் சொல்றேன், கேட்டுக்கோங்க. சுப்ஹானல்லாஹ், இஸ்லாத்துல நடந்த ஒரு முக்கியமான ஒரு
ஃபேமிலி, அது ஒரு ரொமான்டிக் லைஃப் அதை வர்ணிக்கிறது. அது ஒரு காதல் பாடமாக அதை சொல்லிடும். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுடைய மகள், மூத்த மகள் ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. பேர் என்ன? ஸைனப் ரலியல்லாஹு. யாட மகள்? இவங்க இஸ்லாத்துக்கு முந்தி பிறந்த பிள்ளைகள். எல்லா பிள்ளைகளும் ஃபாத்திமத்து ஸஹ்ராவை தவிர மற்ற எல்லா பிள்ளையும் இஸ்லாத்துக்கு முந்தி பிறந்த பிள்ளைகள். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் நினைக்கிறேன் ஃபாத்திமத்து ஸஹ்ராவும் இஸ்லாத்துக்கு முந்தி பிறந்தன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியாது சரியா, நான் மறந்துட்டேன். ஆனா ஸைனப் ரலியல்லாஹு தஆலா இஸ்லாத்துக்கு முந்தி பிறந்த பிள்ளை. அப்ப ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா நிக்காஹ் செஞ்சது, திருமணம் முடிச்சது யாருன்னு சொன்னா பெரியம்மட மகன் உம்மா ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. உம்மட தாத்தா வந்துட்டு ஹவுலா ரலியல்லாஹு, ஹவுலா என்ற பெண்மணியினுடைய மூத்த மகன் அபுல் ஆசத்தான் யார் நிக்காஹ் செஞ்சது? யாரு? சாரி, ஒரு ஃபேமிலி வெட்டிங். கல்யாணம் முடிச்சு வாழ்ந்துட்டு போறாங்க. இப்ப they had 2 kids. ஹஜ்ரத் உமாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஒரு பெண்மணி, அது சம்பவம் சொல்றேன் உங்களுக்கு. அப்ப இப்படிப்பட்ட வாழ்க்கை பேசிக் கொண்டிருக்குது. இஸ்லாத்துக்கு முந்தி, இஸ்லாம் நுபுவத்துக்கு முந்தி. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு நுபுவத் நபி பட்டம் கிடைச்சிட்டது. அதாவது இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் என்று சொல்லி எங்களுக்கு அந்த முதலாவது நாள் நபி பட்டம் கிடைச்சு வீட்டுக்கு வந்ததுமே ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா முதலாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. அப்ப அவ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட உடனே பிள்ளைகள் எல்லாரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க, எல்லா பிள்ளைகளும். அந்த நேரத்தில் ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா மட்டும்தான் கல்யாணம் முடிச்சிருந்தாங்க. அந்த நேரத்தில் சின்ன ஒரு விஷயம் நடந்துட்டது. என்னன்னா, அபுல் ஆஸ் வீட்டில் இல்லாத நேரத்தில் அவருடைய கன்சர்ன் இல்லாம ஹஜ்ரத் ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டான். இப்ப யார் ஈக்கல்ல வீட்டுல? மாப்பிள்ளைக்கல்ல. சம்டைம் அப்படி எடுக்கிற முடிவுகள் பெரிய விரியத்தை ஏற்படுத்தும். ஈகோ வேலை செய்யும். எது வேலை செய்யும்? ஈகோ வேலை செய்யும். நல்ல விஷயம், ஜஸ்ட் கன்சல்ட் வித் ஹஸ்பண்ட், கன்சல்ட் வைஃப் கேட்டுக்கோங்க. இப்ப சாப்பாடு வீட்டுல வைக்க போறீங்க, நல்ல சாப்பாடு, நல்ல விஷயம், பிரச்சனை இல்ல. அது ஒரு நல்ல விஷயம். உங்களோட வைஃப் எப்பயுமே சப்போர்ட்டிவா தான் நீப்பா. நீங்களும் அவவும் சேர்ந்து மஷூரா பண்ணி அந்த சாப்பாட்டை ஆர்கனைஸ் பண்ணினா எப்படி இருக்கும்? அதுல வர இம்பாக்ட் வந்து கூடனா, ரெண்டு பேருடைய உணர்வுகளும் கூட இருக்கும். அப்ப அபுல் ஆஸ் என்பவர் இல்லாத நேரத்தில் ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டுட்டாங்க. அபுல் ஆஸ் வந்ததுக்கு பிறகு சொன்னாங்க, இப்படித்தான் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டுட்டேன், வாப்பா ஒரு மார்க்கம் இப்படி. அப்ப ஏன் நான் இல்லாத நேரத்தில் நினைச்சது என்ற ஒரு கேள்விக்குறி வந்துச்சு. அதனுடைய தாக்கம் எவ்வளவு தூரத்துக்கு பெய்த்துச்சுன்னு சொன்னா, மதீனா மக்கா முக்கர்ரமாவுடைய 13 வருஷ காலத்துல அவர் அதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஆனா கணவன் மனைவியா வாழ்ந்தாங்க. அப்ப அந்த நேரம் இஸ்லாத்துல அப்படிப்பட்ட சட்டமும் இருக்கல்ல, நன் முஸ்லிமை மெரி பண்ண கூடான்ற சட்டமும் இருக்க இல்ல. அப்ப பேசிக்கலி அவங்க வாழ்றாங்க. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போயிட்டாங்க. அப்ப ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா பார்த்தா, இல்ல நான் மதீனாவுக்கு அவங்க மதீனாவுக்கு போக இல்ல, அவ அப்படியே மக்கால தங்கிட்டான். என்ன மாப்பிள்ளை நான் நிக்கிறேன், என்னை புள்ளகள் இருக்குது, என்ன மாப்பிள்ளை இங்க இருக்கிறாரு, நான் இங்கதான் வாழணும். சும்மா இருந்த பாருங்க பாப்போம். அப்ப மதீனாவுக்கு போகாம இஸ்லாம் பூர்த்தி ஆகிறதும் இல்லை. அந்த நேரத்தில் ஹிஜ்ரத் செய்யாம மதீனாவுக்கு போகாம இஸ்லாம் பூர்த்தி ஆகிறதும் இல்லை. அப்ப ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா நோ சாய்ஸ், அவ சூஸ் பண்ணிட்டு மதீனால மக்காலி ஹஸ்பண்டோட, சரி ஹஸ்பண்டோட வாழ்றாங்க. இப்ப வாழ்ந்து கொண்டு போகக்குள்ள முதலாவது வருஷம் பத்ர் யுத்தம் நடக்குது. என்ன நடக்குது? பத்ர் யுத்தம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ர் யுத்தத்துக்காக வேண்டி படையெடுத்துட்டு வராங்க. அபுல் ஆஸும் இந்த பக்கத்தால போறாரு, இந்த பக்கத்தால ஆப்போசிட் சைடால போறாரு. Can you imagine this? இது இமேஜ் பண்ணி பாருங்க பாப்போம். இங்கல போறாரு அபுல் ஆஸ், அபூ ஜஹலுடைய படையில. மாமா ஏகத்துவம், அவர் முஷ்ரிக். அங்க போனா
அங்க நடக்குது யுத்தம். இப்ப யுத்தம் ஆரம்பிச்சக்குள்ளே ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா. என்ன ஸ்டேட்மெண்ட் தெரியுமா? இந்த யுத்தத்துல என் வாப்பா வெத்தினா என் 2 புள்ள அனாதை ஆகிடும். அபூஜஹலுடைய பக்கம் வெத்தினா நான் அனாதை ஆகிடுவேன். அந்த பக்கம் வெத்தினா எனக்கு வாப்ப இல்ல, எனக்கு என்ன இல்ல, வாப்ப இல்ல. இந்த பக்கம் வெத்தினா என் புள்ளக்கு என்ன இல்ல. சுப்ஹானல்லாஹ். சரி, இப்ப யுத்தம் நடந்துச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முஸ்லிம்களுக்கு வெற்றி கிடைச்சது. அபுல் ஆஸ், சுப்ஹானல்லாஹ், அபுல் ஆஸ் அந்த முஷ்ரிக், அந்த மர்மகன் சிறை கைதியாக பிடிக்கப்பட்டார். மதீனாவுக்கு கொண்டு வந்து கட்டி வச்ச பட்டி கிதிப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தா மர்மகன். எல்லாருக்கும் லோ என்ன? இப்ப 70 பேர். மாமா மருமகன், மூத்த மகள் தான் ஹஸ்பண்ட், லோ உண்டு. இப்ப எல்லாருக்கும் சொல்லப்பட்டுச்சு, நீங்க என்னென்ன சரி ஃபிதியாண்டா என்ன சொல்றது, ஒரு என்ன சொல்றதுக்கு தெண்ட பணம் கொடுத்து போட்டு நீங்க உங்களுக்கு ரிலீஸ் ஆகணும். அப்ப ஒவ்வொருத்தரும் தன் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து மக்கா முக்கர்ரமாவில இருந்து வேர்த்தான அந்த பொருள்கள் அனுப்பி வச்சுறாங்க. இதை வச்சுக்கொண்டு நீங்க எங்கட ஹஸ்பண்ட, எங்கட நானவ, எங்கட பிரதரை, எங்க வைஃப, எங்க ஹஸ்பண்ட ரிலீஸ் பண்ணுங்க சொல்லி அந்த பட்டியல்ல ஹஜ்ரத் ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவும் தந்த கழுத்தில் இது ஒரு மாலையை கலட்டி கொடுத்து அனுப்பினா எந்த மாப்பிள்ளை ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த மாலை வந்துட்டு, அந்த நெக்லஸ் வந்துட்டு ஹஜ்ரத் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஸைனபுடைய நிக்காஹ் அன்று கொடுத்தது. இந்த மாலை போடுற கலாச்சாரம் இதெல்லாம் அந்த காலத்திலிருந்தே என்ன இருந்திருக்கு, இல்லாம இல்ல. இதெல்லாம் ஒரு கலாச்சாரத்தில் வந்த என்ன, இதெல்லாம் மார்க்கம் அல்ல. அப்ப ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய கல்யாணத்துக்கு ஹஜ்ரத் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா போட்டுக் கொண்டிருந்த மாலையை கழட்டி போட்டது, அந்த மாலையை பார்த்ததுமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஞாபகம் வந்து அழுதுன்றதெல்லாம் அழுதுட்டாங்க. அப்படியே தந்த மனைவிட ஞாபகம் வந்துச்சு. சுப்ஹானல்லாஹ். அப்ப அந்த மாலை எடுத்துட்டு இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்கிட்ட கேட்டாங்க, எனக்கு ஒரு அனுமதி நீங்க கொடுப்பீங்கன்றிருந்தால் இந்த மாலையை நான் அபுல் ஆஸ கையில கொடுத்து அனுப்பிடுறேன். ஆனாலும் அவருக்கு ஒரு நிபந்தனை போட்டு மக்காவுக்கு போனதுக்கு பிறகு என் மகளை திருப்பி அனுப்பணும் சொல்லி அதுக்கு எக்ரியானார். அவர் யாரு? அபுல் ஆஸ் எக்ரியாவி பேய்த்து ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அனுப்பி வச்சார். ஸைனப் அனுப்பி வச்சு மதீனாவுக்கு வந்ததுக்கு பிறகு இப்ப குர்ஆன் ஆயத்து இறங்கிட்டது. என்ன ஆயத்து? நன் முஸ்லிமோட வாழையிலான்னு சொல்லி அவ சொன்ன, நான் வாழ மாட்டேன், ஆனா நான் பிரியவும் மாட்டேன். பிரியல்ல, இதான் லவ். வாழ மாட்டேன், வாழல்ல, ஆனா தலாக் சொல்லவும் இல்ல, பிரியவும் இல்ல, இன்னொரு கல்யாணம் முடிச்சவும் இல்ல. வரலாறு நீண்ட பெரிய வரலாறு. மறுவா அதுக்கு பிறகு மீண்டும் ஒரு முறை பிந்தின காலத்தில், அதாவது ஹிஜ்ரி 8வது வருஷத்துல மாதிரி அபுல் ஆஸ் ஒரு பணைய கைதியாக பிடிக்கப்பட்டு மீண்டும் அவர் கொண்டு வரப்பட்டார் மதீனாவுக்கு. அந்த சந்தர்ப்பத்தில் ஹஜ்ரத் ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அந்த அபுல் ஆஸுக்கு அசைலம் கொடுத்தார். எங்க? மக்காவுல, மதீனாவுல. சுபஹுடைய தொழுகைக்கு பிறகு சத்தம் கேட்டுச்சு. என்ன சத்தம்? அபுல் ஆஸுக்கு நான் அசைலம் கொடுத்துட்டேன், எனவே அபுல் ஆஸை யாரும் டச் பண்ண கூடாது என்று சொல்லி ஒரு சத்தம் கேட்குது. திரும்பி பார்த்தா யாருடைய சத்தம் உண்டா? ஹஜ்ரத் ஸைனபுடைய சத்தம். ஸல்லல்லாஹு அலைஹி சிரிச்சாங்க அப்படியே பார்த்துட்டு, அந்த சத்தத்தை கேட்டுட்டு. இது குத்தம் இல்ல. இல்ல, எந்த ஹஸ்பண்ட் கூட்டு பிரியல, அவர் நன் முஸ்லிம், இப்ப எனக்கு அவரை சேர்ந்து வாழையலா, அதனால நான் வாழ போறது இல்ல, அவர் எந்த ஹஸ்பண்டா இருக்கட்டும். இந்த டாலரன்ஸ், இந்த சகிப்புத்தன்மை, இதெல்லாம் இஸ்லாத்தில் இருக்கிற பேசிக் அடிப்படைகள். எனவே இந்த விடயங்களை கருத்து எடுத்துக்கோங்க.
எஃப்ஐஆர் என்பது குத்தம் அல்ல, ஆனா அதை அடைஞ்சு கொள்றதுக்குள்ள ப்ரொசஸ் வச்சுத்தான் இது குத்தமா சரியா சரியில்லையா பிழையான்றது தீர்மானிக்கப்படும். இந்த விஷயங்களை எடுத்துக்கோங்க. ரைட். இன்றைக்கு உள்ள தலையங்கத்துல டைம் பேத்துட்டது. நான் இன்றைக்குள்ள தலையங்கத்தை ரொம்ப சுருக்கமா சொல்றேன். நாங்க எல்லாரும் இவ்வளவு நேரம் சொன்னது அழக பார்க்கலும், பரம்பரையை பார்க்கலும், எல்லாத்தையும் பார்க்கலும், தீன பார்க்கலும் எல்லாம் இருக்குது. என்ன பண்ணிக்குது? குணத்தை பார்க்கிறது. இதை பார்க்கிறது குணம். மிக அன்பா சொல்றேன், எல்லாருக்கும் சொல்றேன். ஏண்டா எஃப்ஐஆர் ஒன்றுல பேய்த்து நீங்க மாட்டிக்கொண்டீங்கன்னு சொன்னா அது உண்மையிலே உங்களை செவிடாக்கிடும். எதுக்குமே கேட்காது. எது கேட்காது? யாரு புத்தி சொன்னாலும் காது கேட்காது. எஃப்ஐஆர் அதுதான். எந்த குறையும் தென்படாது. அந்த இடத்துக்கு உங்களோட எஃப்ஐஆர் கொண்டு வச்சுட்டு வேணும். நீங்க மாட்டிக்கொள்வீங்க. அப்படி மாட்டிக்கொண்ட வரலாறுகள் மிச்சம் நீக்குது. நூற்றுக்கணக்கான வரலாறு இருக்குது. எஃப்ஐஆர் நீக்குது. பட் ஐ கேன் லிசன் டு சம்மன். அதை ப்ராசஸ் பண்ணிடும். எனக்கு அதை லிசன் பண்ணி அதை ப்ராசஸ் பண்ணிடும். அவர் சொல்றதுல என்ன உண்மைக்குது? அவர் சொல்றதுல என்ன உண்மைக்குது? உதாரணமாக நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது எந்த பிள்ளைகள் ஈக்கிறாங்க, உங்களோட பிள்ளைகள் ஈக்கிறாங்க, எல்லாருக்கும் சேர்த்து சொல்றேன். ஒரு நாளும் நீங்க ஒரு ப்ரொபோசல் ஒன்றுக்கு சரி அல்லது ஒரு எஃப்ஐஆர் ஒன்றுக்கு போகக்குள்ள உங்களுக்கு வைஃப் என்று மட்டும் பார்க்க வேணும். உங்களுக்கு ஹஸ்பண்ட் மட்டும் பார்க்கவும் வேணும். சிஸ்டர்ஸ் சொல்றேன், இவர் எந்த ஹஸ்பண்ட் என்று பார்க்க வேணும். இது எந்த வைஃப் என்று பார்க்க வேணும். நீங்க பார்க்கணும் தெரியுமா? இவன் இந்த ஹஸ்பண்டாக எந்த வைஃபாக டெம்பரரி ஆயிக்கோ மேலும். ஆனா இந்த ரிலேஷன்ஷிப்பால உருவாகிற புள்ளைக்கு இவங்க பெர்மனன்டான யாரு? ஐத மதர் ஐத ஃபாதர். எனக்கு விருப்பம் இல்லட்டி நாங்க ரெண்டு பேரும் அமிக்கபலாக பிரிஞ்சு கொள்ளையிடும். சண்டை பிடிக்க தேவையில்லை. நீங்க பிரிஞ்சாலும் அந்த புள்ளைக்கு உம்மா அப்பா யாரு? எல்லாருக்கும் சொல்றேன், பொன் பார்க்க போகக்குள்ள, மாப்பிள்ளை பார்க்க போகக்குள்ள உங்களுக்கு மனைவியாக மட்டும், உங்களுக்கு கணவனாக மட்டும் அதை பார்க்க வேணும். ஒரு வருஷத்துக்கு பிறகு 2 வருஷத்துக்கு பிறகு பிறக்கிற புள்ளைக்கு உம்மாவாக இருக்கிறதுக்கு கேப்பபிலிட்டி இருக்குதா? ஏதாக்குது? உம்மாவா? பிளீஸ். ஏண்டா எங்கேயாவது போயிட்டு கேளுங்க பாப்பா, புள்ளை உண்டு அவங்களோட உண்மை யாருன்னு சொல்லி. உம்மா கருப்புன்னு சொல்ல மாட்டா புள்ளை ஒண்ணும். உம்மா அக்லின்னு சொல்றதும் இல்ல. நீங்க முழுக்க பார்க்கிறது உம்மட வெளித்தோட்டத்தை தான். ஆனா உங்களுக்கு புறக்க இருக்கிற புள்ள பார்க்க போறது உம்மட உள்ளுக்குத்தான். என் உம்மா சோ கைண்ட். என் உம்மா சோ கைண்ட். என் உம்மா இப்படிப்பட்டவள். உம்மட குவாலிட்டியத்தான் புள்ள பேசுமே தவிர ஒரு நாளும் உம்மா கருப்புன்னு புள்ள சொல்ல போறல. என்னோட உம்மா வெள்ளன்னு சொல்றதும் இல்ல. அவனுக்கு அதாலே இல்ல. பத்தி வெள்ளையா கருப்பான்ற அதால யாருக்கு இல்ல? உம்மக்கு இல்ல, புள்ளக்கு இல்ல. ஆனா நீங்க முடிச்ச வெள்ள, நீங்க முடிச்ச அழகு இருக்குதே, அது நாளைக்கு இல்லா போகமேலும். நாளைக்கு இல்லா போகமேலும். அதனால தான் மிக தெளிவாக ஸ்ட்ராங்கா சொல்றேன் எல்லாருக்கும், நிக்காஹ் என்ற ப்ராசஸ்ல போகக்குள்ள நீங்க முதலாவது பார்க்கணும், எனக்கு வைஃப் தான், ஆனா எனக்கு வைஃப் அல்ல இது. இந்த புள்ளைக்கு யாரு? யாரு? தாய். இதுக்கு 2 சம்பவம் கேட்டோம். 2 சம்பவம். இது மாதிரி சம்பவங்கள் எங்க வீட்லயும் எங்கள்கிட்ட நடக்கும். சிலாக்கள் வருவாங்க, புள்ளைகளை கூட்டி கொண்டு வந்து. யார கூட்டி வருவாங்க?
மகனை கூட்டிட்டு வார, நான் மகனை கூட்டிட்டு வந்து சொல்றேன், ஹஜ்ரத் கொஞ்சம் புத்தி சொல்லுங்க இவனுக்கு. யார சொல்ற? இப்ப மகனை வச்சிருக்கொண்டு இவனுக்கு புத்தி சொல்லி கொண்டு சொன்னாலே நாங்க எல்லாரும் விலகிக் கொள்றது தவறு மகன்கிட்ட இல்ல. தவறு யார்கிட்ட? தவறு யார்கிட்ட? தண்ட புள்ளைய இன்னமொத்தனுக்கு முன்னால போயிட்டு இன்சல்ட் பண்றவன் வாப்ப வைக்கலுமா? சொல்லுவோம். அப்ப உடனே டவுட் வரும், வளர்ப்புமானோ அப்படி யோசனை வரும். எஸ் சீரியஸா? உலகத்தில் ஆகப்பெரிய கேவலம் என்ன தெரியுமா? தண்ட புள்ளைய இன்னமொத்தனுக்கு முன்னால் இழிவுபடுத்துறது. இழிவுபடுத்த வேணும். நான் இன்னைக்கு இந்த விஷயங்களை ரீட் பண்ணி கொண்டிருக்கக்குள்ள யாரு இந்த எலக்ட்ரிசிட்டி கண்டுபிடிச்ச யாரு? தோமஸ். அவருடைய ஹிஸ்டரிய படிச்சேன். அவருடைய ஹிஸ்டரிய பத்தி ஒரு துண்ணு நீச்சா படிச்சேன். அவருடைய தாயை பத்தி ஸ்கூல்ல இருந்து ஒரு லெட்டர் கொடுத்திருக்கிறாங்க, சீல் பண்ணி மகண்ட கையில உம்மாட்ட கூட கொடுக்க சொல்லி. உம்மா எடுத்து பார்த்துட்டா அதுல போட்டிங்கன்னா மகன் ஸ்கூல்ல சரியான மோசம், பிஹேவியர் சரியில்லை. எனவே யுனைனமஸ்தி எடுக்கப்பட்ட முடிவு என்னன்னா, நாளையிலிருந்து புள்ளை எங்க அனுப்புவானும், ஸ்கூலுக்கு அனுப்புவான். இத பார்த்த உடனே உம்மா அப்படி பார்த்துட்டு கொஞ்சம் முகம் மாறிட்டுது. மகன் கேட்கிறார், உம்மாட்ட என்ன உம்மா செய்தின்னு சொல்லி. இல்ல கடிதத்தில் போட்டிருக்கிறாங்க இப்படித்தான், இந்த ஸ்கூல் என் மகன் கேப்பபிலிட்டிக்கு உள்ள ஸ்கூல் அல்ல, அதனால இந்த ஸ்கூலுக்கு அனுப்ப வானம்ன்றாங்க. நீ வீட்டுல இருந்து படிவாப்பான்னு நான் படிஸ்தாரன்னு சொல்லி. யார் சொல்லிக்கிறா பாருங்க பாப்போம். உண்ட தரத்துக்கு எது இல்ல. அர்த்தம் என்ன? ஸ்கூல் உள்ள ஆக்களுக்கு ஒன்ன கொண்டுப்பட தெரியா? அவன் எனக்கு கொண்டுப்பட தெரியும். யூ பி வித் மீ, ஐ வில் டீச் யூ. உம்மா அந்த கடிதத்தை வச்சிருக்கிறா எங்க சேஃப்ல பத்திரமா. உம்மோட மவுத்துக்கு பிறகு, இவர் பெருசானதுக்கு பிறகு அந்த கடிதத்தை எடுத்து பிரட்டி பார்த்தா என்ன இந்திக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த விஷயத்தை. ஒரு புள்ளைய பத்தி ஒரு வாப்ப கம்ப்ளைண்ட் பண்ற அர்த்தம் தெரியுமா? அவனுக்கு வழக்க தெரியா, அவ்வளவுதான் விஷயம். அப்ப என்ன சொல்ல வந்து சொன்னா, உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்துல நல்லா புரிஞ்சுக்கோங்க, உலகத்தில் ஆகப்பெரிய கேவலம் என்ன தெரியுமா? உலகத்தில் ஆகப்பெரிய கேவலம் தண்ட புள்ளேட்ட கேவலம் ஆறது. அதை விட பெரிய கேவலம் வேறொன்றுமே இல்லை. இஃப் யூ லாஸ்ட் யுவர் ரெஸ்பெக்ட் இன் ஐ ஆஃப் யுவர் ஓன் கிட்ஸ், அதை விட பெரிய கேவலம் உலகத்தில் வேறொன்றுமே இல்லை. பி எ வெரி ரெஸ்பெக்ட்ஃபுல் பர்சன் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யுவர் கிட்ஸ். தட் மாஷா அல்லாஹ். நாங்க மௌத்தா போனது பிறகு இப்படி தூக்கி வேற இல்ல. அது எல்லாரும் போதுவாங்க யாசின். வாழக்குள்ள சொல்லணும், வாழக்குள்ள சொல்லணும். கிரேட். நீங்க எல்லாரும் சேர்ந்து எனக்கு என்ன புகழ்றதை விடவும் என்ற ஒரு மகான் பார்த்து இஸ் மை வாப்பா, ஹீஸ் அ பர்சன் சொன்னா தட்ஸ் இனஃப். தட்ஸ் இனஃப். வாப்பா மாதிரி சொல்றேன். எந்த புள்ளையையும் நான் குறை சொல்றது இல்லை, எந்த புள்ளையும் குறை சொல்றது இல்லை. எந்த புள்ள வளர்க்கப்படல, அவ்வளவுதான் விஷயம். அப்ப உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்துல ஒரு ஒருத்தர் வந்தார், தன்னை மகனை கூட்டிக்கிட்டு வந்து ஓபனா சொன்னார், இவர் என்ன சரியான துன்புறுத்துறாருன்னு. நாங்க யாரை பார்த்து? மகனை பார்த்து வாப்பா சொன்னாரு, உமர் முன்னுக்கு இவர் சரியான துன்புறுத்துற, கொஞ்சம் புத்தி சொல்லுங்க சொல்லு. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வளமையை போல மகனை இப்படித்தான் கொஞ்சம் வாப்பம் பேச்ச கேட்கணும், அவனோட காலில் சூறுக்க நீக்குது, அல்லாட பொருத்த வாப்பட பொருத்த நீக்க எல்லாம் புத்தி எல்லாம் சொன்னாரு. சொன்னதுக்கு பிறகு சொன்னாரு, இந்த புள்ள கேட்டுச்சுது, சுப்ஹானல்லாஹ், சோ ஸ்மார்ட்டா. இந்த காலத்துல நீக்க ஸ்மார்ட் புள்ள இப்ப நீக்கிறாங்க, இல்லாம இல்ல. அந்த வாப்ப புள்ள கேட்டுச்சு, உமர் அமீருல் முஃமினீன் அவர்களே, நீங்க இவ்வளவு நேரமும் இந்த வாப்பக்கு நான் என்ன செய்யணும்ன்றத நீங்க சொன்னீங்க, இன்ஷா அல்லாஹ் நான் செய்வேன். என் வாப்ப எனக்கு என்ன செய்யணும் சொல்லுங்களேன் பாப்போம். நான் என்ன சரி செய்யணும்டா அவரும் எனக்கு என்ன செய்யணும்.
இதர் கிவ் அண்ட் டேக் பாலிசி தான் இந்த உலகம் என்று அப்படித்தானே. உலகத்தில் எதுவுமே ஒரு பக்கம் இல்ல, கிவ் மட்டும் இல்ல. இந்த நாடு இந்த அளவுக்கு சம பண்ற காரணம் தானே கிவ் தான். இந்த நாட்டில் எல்லாருமே வாங்குறாக்கள் தான், கொடுக்கறாக்கள் யாருமே இல்ல. கல்வியும் இலவசமா கிடைச்சோணும், மெடிசனும் இலவசமா கிடைச்சோணும், எல்லாமே இலவசமா கிடைச்சோணும். ஒரு என்ஜாய் பண்றோம். டாக்ஸ் கட்டுற குரூப்பும் டாக்ஸோட கட்டும், அவ்வளவுதான் விஷயம். நான் என்ன செய்யணும்? அப்ப நடக்கிறேன்னா அந்த புள்ள கேட்டுச்சு வாப்பா உமரை பார்த்து, உமர் நான் என்ன செய்யணும்ன்றத நீங்க சொன்னீங்க. இப்ப ஏந்த வாப்ப எனக்கு என்ன செய்யணும்? அப்ப பார்த்தாரு மகன. ஆஹா, சொன்னாரு, உன்ன வாப்ப உனக்கு செய்ய வேண்டிய வேலை முதலாவது வேலை தெரியுமா? உனக்கு ஒரு உண்மையை புறக்கணும். முதலாவது அன்போர்ன் சைல்ட் ரைட்ஸ். இதான் இஸ்லாம் பேசக்கூடிய அன்போர்ன் சைல்ட் ரைட்ஸ். நீங்க பொன் பார்க்கறது புள்ளைக்கு உண்மை பார்க்கறது பேருவீங்க. அதுக்கு நீங்க பொன் பார்க்கறல, நீங்க பங்கனுக்கு போன தெரியுமா? ஏண்ட புள்ளேட உண்மாவை புறக்க பைத்திக்கிறேன். அன்போர்ன் சைல்ட பத்தி உண்டு பேசுற இஸ்லாம் இது. நாளைக்கு நான் மௌத்தா போனாலும் அந்த பிள்ளைக்கு உண்மை யாரு? இவர்தான். இது அன்போர்ன் சைல்ட் ரைட்ஸ் பத்தி பேசுற மார்க்கம். இது சைல்ட் ரைட்ஸ் அல்ல. இது ரெண்டாவது சொன்னார், நல்ல பேரு வச்சுக்கணும், நல்ல பேரு வச்சுக்கணும். சும்மா சொல்றேனே, இன்னைக்கு எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. வாப்பா பேரு வச்சு என்னமோ ஒரு பேரு வச்சிட. இவர் வந்து சொல்ற, பாருங்க எனக்கு வச்ச பேரை கொஞ்சம் அர்த்தம் இல்லாத பேரை வச்சிக்குது. அப்படி சொல்ற புள்ளி பேர ஏழு பேருக்கு அர்த்தமே இல்ல ஹதரத், இந்த பேரை வச்சு எனக்கு பாருங்கன்ற யாரு வந்து புள்ள சொல்ற. மிக அன்பா சொல்றேன், நீங்க வளர்க்கிற புள்ள உங்களோட ஸ்மார்ட், நாளைக்கு முகத்துக்கெல்லாம் சொல்லும். நான் இப்ப உதாரணமாக ஒரு யூரோப்பியன் கண்ட்ரியில அந்த சைல்ட் பெனிஃபிட் கொடுப்பாங்க. சைல்ட் பெனிஃபிட் புள்ள கிடைச்ச உடனே என்ன செஞ்சிடும்? புள்ளை ஒன்று கிடைச்ச உடனே மாசத்துக்கு அந்த புள்ளைக்கு போற செலவை யார் அனுப்புவாங்க? அரசாங்கம் கொடுக்கும். சைல்ட் பெனிஃபிட் சொல்லுவோம். அது உருவாக்கியது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அவங்க தான் உமர் ரலியல்லாஹு தஆலா தான் முதலாவது உருவாக்கினாங்க சைல்ட் பெனிஃபிட் சொல்லி. அப்ப சைல்ட் பெனிஃபிட்டை கொடுத்து அந்த புள்ள வளருதாங்க அந்த ஊர்ல. நான் ஊர்ல பேரை சொல்ல விரும்பல, ஊர்ல வளருது. புள்ள பெருத்து வளர்ந்து வந்ததுக்கு பிறகு, கொஞ்சம் வந்ததுக்கு பிறகு ஒரு நாள் வாப்பா சொல்லிக்காரு, உங்களுக்காக எடுத்த இவ்வளவு கஷ்டப்படுறேன் வாப்பா, இவ்வளவு எல்லாம் செய்யறேன் வாப்பா அப்படின்னு யார் சொல்லிக்காரு? யாரு? வாப்பா. பிளீஸ் ஸ்டாப் பண்ணி சொல்லி கேட்டனா? யாரு கேட்டனா? புள்ள கடிச்சான். நீங்க எங்களால வாழ்ந்தீங்களா, நாங்க உங்களால வாழ்ந்தோமா? We are not a your child. கன்றிட பேரை சொல்லி நாங்க இந்த நாட்டு புள்ளன்னு, இந்த நாடு தான் எங்களை செலவழிச்சுக்குது. நீங்க மாமாட்ட வாங்கி செலவழிச்சு உங்களோட புள்ளைய வளர்த்தா நாளைக்கு டெபினெட்லி உங்களோட புள்ள சொல்லும் உங்களுக்கு, இதெல்லாம் அப்பட சொத்து தானே உங்களோட இல்லையே ஒன்றும். நீ சட்டாப்புண்டா எங்க போறது? இது நடந்தீக்குதா? இது ஒன்று நான் குறைய, இது ஒன்று கூட்டி சொல்லல, எனக்கு ஏழு வீட்டுல நடந்தது சொல்றேன். இது ஏழு வீட்டுல ஏழு பிள்ளைகள் அல்ல. இவர் ஒன்று இவர் கிழிச்ச அளவு கொண்டும் செய்யல ஹதரத் அப்படி சொன்னான். இவர் கிழிச்ச அளவு கொண்டும் செல்லல. 100% இவர் டீர முழு சொத்தும் என் உம்மட சொத்து, என் அப்பா கொடுத்தாரு. இவருக்கு என்ன பேச்சு வரும் இப்ப? இவருக்கு ஒரு வேலையும் இல்லைன்றாரு. யாரு சொல்ற? நான் கேட்கிறேன், இதை விட பெரிய கேவலம் என்ன வேணும் உங்களுக்கு? அதே அந்த புள்ள ரெஸ்பெக்ட் சொல்லிச்சுது. ஏண்டா இந்த இடத்துல பேசாம போனா நான் குத்தவாளியத்தானே போன மதுரத், நாளைக்கு நீங்க என்ன கண்டாலும் குத்தமா தானே பாப்பீங்க. அதனால ஐ ஹேட் டு புல் அவுட் எவ்ரிதிங். என்ன இடத்துல மாப்பான்னு சொல்லி பேசாம ஏண்ட மானத்தை நான் பாதுகாக்கணுமே என்று சொல்லிட்டு நான் ஆரம்பிச்சேன். யாரு கடைசிக்கு மாப்பாடு இஸ்திரி பேசாரு. மிக ரக்கமா சொல்றேன், பிளீஸ். கல்யாணம் என்ற இன்றைக்கு நாளைக்கு முடியறதல்ல, இது கண்டினியூ ஆகும். அப்படி இது கண்டினியூ ஆகும்.
இன்னும் ஒரு சம்பவம் உண்டு, இன்னும் சம்பவம் உண்டு. அது ஒரு அரபிய சம்பவம், ஒரு புயம் சொல்லக்கூடிய ஒரு ஷாயிருடைய சம்பவம். அவர் மௌத்தாகக்குள்ள புள்ளை எல்லாரையும் கூப்பிட்டு நசியத் பண்ணாராம், நான் மௌத்தானத்துக்கு பிறகு நீங்க ஒத்துமையாயிக்கணும் சொல்லி. அப்ப அவனோட உம்மா பக்கத்துல இருந்தாவாம், உம்மா பக்கத்தில் இருக்கிறான். அப்ப சொன்னாராம் சொல்லக்குள்ள, பிள்ளைகளே நான் உங்களுக்காக வேண்டி நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாலே கஷ்டப்பட்டிருக்கிறேன், எத்தனையோ சக்ரிஃபை பண்ணிக்கிறேன், பிறந்ததுக்கு பிறகும் சக்ரிஃபை பண்ணிக்கிறேன், நீங்க பெருத்தத்துக்கு பிறகு சக்ரிஃபை பண்ணிக்கிறேன்னு சொல்லி இவர் எல்லாம் சொன்னாரு. அப்ப சொல்லி முடிச்சதுக்கு பிறகு மூத்த மகன் கேட்டானா, வாப்பா நாங்க பிறந்ததுக்கு பிறகு நீங்க சக்ரிஃபை பண்ணதை நாங்க ஏற்றுக்கொள்றோம், நாங்க பிறக்க முந்தி நீங்க என்ன சக்ரிஃபை பண்ணீங்க எங்களுக்கான விலங்கல் யார்த்த வாப்பாட்ட, நாங்க பிறக்க முந்தி நீங்க என்ன எங்களுக்கு சக்ரிஃபை பண்ணிக்கிறீங்க. மகான் பார்த்து பிள்ளைகளை பார்த்து சொன்னா, அது என்ன தெரியுமா, இந்த உங்களோட உம்மா எனக்கு மனைவி என்று மட்டும் நான் முடிச்சிருந்தா இவவோட நல்லதா முடிச்சிருப்பேன், எனக்கு மனைவி என்று மட்டும் நான் இவ முடிச்சிருந்தா இவவோட அழகானத்தை முடிச்சிருப்பேன். யார்கிட்ட சொன்னோம், பிள்ளைகள்கிட்ட. நான் முடிச்சக்குள்ள எனக்கு மனைவின்றதை விடவும் உங்களுக்கு தாயின்னு தான் முடிச்சேன். அவன் லைஃப்ல என்ஜாய் பண்ண பொழுது மனைவியை வச்சு என்ஜாய் பண்றதை விடவும் பிள்ளைகளை கொண்டு என்ஜாய் பண்றதா கூட வாழ்க்கையில வச்சுக்கோங்க. அதனால இந்த சைட்ல கவனம் செலுத்துங்க. பண்பாடு, அஹ்லாக்கு, குணம் என்ன இத பார்க்கணும். அதனால தான் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தஸவ்வஜு நிக்காஹ் செய்யுங்கோ, அல் வலூத் குழந்தை பாக்கியம் உள்ள குடும்பத்தில் நிக்காஹ் செய்யுங்கோ. என்ன குடும்பத்தில் இதெல்லாம் பார்க்கணும். நீங்க 3வது டாக்டர் முடிக்க போறீங்க, ஏற்கனவே 2 பேருக்கு புள்ள இல்ல, ஏற்கனவே அந்த வீட்டுல 2 பேரு 2 சிஸ்டர் மாரா முடிச்சு கொடுத்திருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன இல்ல, அவங்களுக்கு புள்ள இல்ல. கடைசிக்கு பார்த்தா அவங்களோட மாமா வந்துட்டு அவட ஏஜ பார்த்தா அவருக்கு இப்ப 70 வயசு ஆயிக்குது. 70 வயசுல 20 வயசு மகளை முடிச்ச போறீங்க. அப்ப கொஞ்சம் யோசிக்கணும், 70 வயசுல 20 வயசு மகளா, அப்ப அடுத்த 50 தான் புள்ள கிடைச்சிக்கு. யாருக்கு யாருக்கு அது என்ன பிரச்சனை, இவையே 50 முடிச்சாங்க, பின்ன குழந்தை பாக்கியம் இல்லையோ. நீங்க வாழ போறது லைஃப் பார்ட்னரா, இது சுவர்க்கத்திலே பார்ட்னர், இங்க மட்டுமல்ல, இங்க மட்டுமல்ல. அப்ப இது இந்த அளவுக்கு சொன்னாங்க, தஸவ்வஜுல் வலூத் அதிகமாக குழந்தை பாக்கியம் உள்ள இடத்துல முடியுங்க. 2வது சொன்னாங்க அல் வதூத் அன்பு பாட்டக்கூடிய வீட்டுல முடியுங்க. அது எப்படி முடிச்ச பாக்குற அன்பு, பின்ன பழகி பாக்கீங்களா, பழகி பார்த்தா எங்கேயுமே காசி கோட்டல்ல மீற கபில்து நிக்காஹா சொல்றது பிறகுதான். கபில்து நிக்காஹாக்கு முந்தி ஒரு காசி கோட்டுமே உலகத்துல. என்னதான் பேசுறன்னு தெரியா, என்னதான் பேசுறன்னு தெரிய, இப்படித்தான் வாழ்றன்னு தெரிய. சுப்ஹானல்லாஹ், கல்யாணம் முடிச்ச உடனே எல்லாம் அப்படி என்ன ஆயிடும், ஆப்போசிட் ஆகிடும். அதனால நான் என்ன சொல்ல வாரேன்னு சொன்னா, எனக்கு மனைவி என்ற கன்செப்டை விடவும் கூடுதலாக பாருங்க எனக்கு புள்ள என்ற கன்செப்ட். அதனால பிள்ளைகள் எங்களை திட்டாமிக்கணும்டா இன்றைக்கு அதுக்குரிய அத்திவாரத்தை போடுங்கோ, அதை பத்தி யோசிங்கோ. அதுதான் எங்களுக்கு வெளித்தோட்டத்துடைய அழகு தேவை, எங்களோட பிள்ளைகளுக்கு என்ன வேணும், உள்தோட்டத்துடைய அழகு வேணும். நாளைக்கு நான் இந்த பிள்ளைகளுக்கு தகப்பன் என்பது மட்டும்தான் என்ற கபருக்கு நன்மையை கொண்டு சேர்க்கும், என்ற கபருக்கு நன்மையை கொண்டு சேர்க்கும். இந்த விஷயங்களை கருத்தில் எடுத்துக்கோங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எனக்கு உங்களுக்கு துணை புரிவானாக, தௌஃபீக் செய்வானாக. நான் இன்னும் ஒன்று உங்களுக்கு சொன்னேன், எஃப்ஐஆர் என்பது கூடும், ஆனால் பேரண்ட்ஸுடைய பிளஸிங்ஸோட அது நடக்கணும். யாரோட பிளஸிங்ஸோட, பேரண்ட்ஸுடைய பிளஸிங்ஸோட. பேரண்ட்ஸுக்கு சொல்றேன், ஃபோர்ஸ்ஃபுல் மேரேஜ் எந்த வகையில என்ன செய்ய மாட்டாது, அக்செப்டபிள் இல்ல. போர்ஸ் பண்ண இயலாது யாரையும். உங்களோட கன்சர்னை சொல்லும், உங்களோட அழகான கன்சர்னை சொல்லும். அதே நேரத்தில் ஓப்பனாக பிள்ளைகளுடைய பேசுற பழக்கம் எங்களுடைய பேரண்ட்ஸ் டெவலப் பண்ணணும். இதே ஓப்பனா பேசணும். சும்மா கேட்கிறேன், உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ராவு நேரம் போனாங்க, அப்படியே ஊர்ல சுத்துறாங்க. நான் பேரண்ட்ஸுக்கு சொல்றேன்,
உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மதீனா முனவ்வராவுடைய ஊர்ல சுத்தினது போல ஒவ்வொரு பேரண்ட்ஸும் ராவைக்கு பிள்ளைகள் தூங்கினத்துக்கு பிறகு 2 மணிக்கு 1 மணிக்கோ திடீரென்று எழும்பி பிள்ளைகள் ஒரு பார்வை பார்த்துட்டு வரணும். பிள்ளைகள் ஒரு பார்வை யார் பார்க்கணும்? பேரண்ட்ஸ் பார்க்கணும். உளவு பார்க்கறல்ல, அது சொல்ற உளவு பார்க்கறது ஜாசூஸ், அதாவது துப்பு பார்க்கறதல்ல. புள்ள என்ன செய்யுது? தஃபக்குதுன்றதுக்கு தஃபக்குத் களவு பிடிச்ச போறன்ற நோக்கத்தில் போகக்கூடாது. Just will support them. They are studying. நல்லா தூங்குறானா? பிரஷ் பண்ணிக்கிறாரா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு மதீனா முனவ்வராவை சுத்தி வந்தது போல 5 புள்ளை இந்த 5 புள்ளை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏண்டா இந்த காலம் கெட்டு போறதுக்கு யாருக்கும் படிச்சு கொடுக்க தேவையில்லை. நாங்க தூங்கினாலும் வைஃபை என்ன செய்யுது? ஹயாத்தோட இருக்குது. சம்டைம் உங்க வீட்டுல வைஃபை ஆஃப் ஆயிக்கும், அடுத்த வீட்டு வைஃபை ஓன் ஆயிக்கும். யாச்சோங்க கதை சொல்லுவாங்க தானே. ஒரு நாள் வீட்டுக்கு வந்தான், வந்து பார்த்தா வைஃப் சரியான அப்செட் ஆம். என்னன்னு கேட்டான், பாருங்க லைட் பில் கட்டிலண்டாம். இல்லையே நான் சென்ற கிழமை கட்டு வந்தேன் லைட் பில் எல்லாம். இல்ல என்ன வைஃபை வேலை செய்தில்லை. வைஃபை வேலை செய்து இல்லையா? எங்க வீட்டுல வைஃபை இல்லையே. இல்ல அடுத்த வீட்டுல. அவன் அடுத்த வீட்டு வைஃபைட பாஸ்வேர்டு தெரியும். நல்லா உங்க வீட்டுல நீங்க வைஃபை டிவைசஸ் எடுத்து வீட்டுல வச்சு ரூம்ல எல்லாம் மூடியாச்சு. அடுத்த வீட்டு வைஃபை வேலை செய்யற நீங்க நினைக்கிறே இம்பாசிபிள். எங்க வீட்டுல அப்படி நீக்கிறேன். நான் ராவைக்கு ஃபுல் கண்ட்ரோல் எல்லாம் டைம் லைன் பண்ணி ஓன் பண்ணி தான் வச்சுக்க. இன்னைக்கு நீங்க பாருங்க, உங்களோட ப்ரௌசர்ல போய் தோண்டி பார்த்தா வைஃபை கனெக்ஷன் 10 வீட்டு வைஃபை என்ன செய்யுது? என்ன ஆகுது? அது சேக்கோட்டாய். அதனால தயவு செஞ்சு பிள்ளைகளை குறை சொல்ல இயலாது. அது அந்த ஏஜ் அப்படித்தான். நாங்க தான் அலர்ட் ஆயிக்கணும். நாங்க தான் செய்யணும், அலர்ட் ஆயிக்கணும். அதனால அதுல எனக்கு மிச்ச விஷயம் பேசணும். நான் ஒரு வாப்பதானே, அதனால எனக்கு இதுல மிச்ச விஷயங்களை பேசணும், கதை கேளும். அதனால குத்தம் பிடிச்சிட அந்த போலீஸ்கார ஒளிஞ்சு பிடிச்சிடா தானே. எங்க எங்க இந்த ரோட்ல டிராபிக் லைட்ல அது லோக்கே மாற்றமானது. லோல அப்படியே இல்லாது. லோல அப்படி இல்ல. லோல வந்து ஒரு களவு செய்த ஒரு டிராபிக்ல வந்து தவறு செய்த ஒருத்தர் ஒளிஞ்சு பிடிச்சேலாம். முன்னுக்கு போலீஸ்காரன் நீக்கிறான்ற முன்னுக்கு போட்டோவே போட்டிக்கணும். முன்னுக்கு போட்டோட போட்டிக்கணும். முன்னுக்கு போலீஸ்காரன் நீக்கிறான், அந்த போட்டோவை போட்டு அங்க அதுக்கு அங்கிட்டு யார் நீக்கணும்? போலீஸ்காரன் நீக்கணும். அர்த்தம் என்ன? தவறு பிடிச்சிருந்த நோக்கம் அல்ல இது. மனுஷனை டிசிப்ளின் பண்ற நோக்கம். புள்ளைகளையும் அப்படித்தான் பார்க்கணும். இதே புள்ளைகளுடைய தவற பிடிச்சு வாழ்க்கை பூரா பேசிக்கொண்டே இருக்க. வாழ்க்கை பூரா அதை ரிப்பீட் பண்ணவும் மானோம். இடங்களுக்கு அப்படி திருப்பி 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 பண்றத இல்ல, அப்படி செய்ய வேணும். அப்ப ராவை பார்த்து உங்க புள்ள என்ன செய்யறாங்க. புள்ள உமர் ரலியல்லாஹு அன்ஹு ராவு போனாங்க. ஒரு வீட்டுல உம்மா மகளும் பேசிக்கொள்றாங்க. காது கொடுத்து கேட்டாங்க. என்ன பேசிக்கொண்டாங்க? லைவ்லிஹுட் ப்ரோக்ராம். வீட்லைக்கு ஒரு மாடு தான் நிக்குது. ஒரு ஆடு ஒரு மாடு பால் கறந்து விற்கிறாங்க. அதுலதான் பால் ஓணும். அப்ப உண்மை சொல்றா, இந்த பால் போதா தண்ணி ஊத்தி கொடு. புள்ள சொல்லிச்சு யார் ஆட்சி? உமருடைய ஆட்சி. அப்ப உண்மை கேட்டா என்ன, உமர் எங்க ஐக்கியாரு? இல்ல உமர் இல்லத்தையும் யார் ஐக்கிறாங்க? அல்லாஹ் ஐக்கிறாரு. இந்த கதையில தெரியும், இந்த ஹதீஸ் சம்பவம் தெரியும். உமர் ரலியல்லாஹு தஆலா வீட்டுக்கு போனாங்க. அந்த வீட்டுல ஒரு மாக்க போட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டு எல்லா பிள்ளைகளையும் கூப்பிட்டாங்க. சொந்த பிள்ளைகளை கூப்பிட்டு, நான் நேற்று நான் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி ஒன்று கண்டேன். எனக்கு ஒரு ஆசை உண்டாக இருக்குது. அந்த புள்ளை எங்கட வீட்டுக்கு மருமகளாக வரணும். பாத்தீங்களா? மாப்பிள்ள பொன் பார்த்த மாதிரி எப்படி சொல்லி பொன் பார்த்து எப்படி பார்த்தாங்க? பொன் பார்த்த முறை அப்படித்தானே. அல்லாஹ் அருள் செய்வானாக. இதான் ரியல் லைஃப்.
மகன்மாரோட பிள்ளைகளோட டிஸ்கஸ் பண்றாங்க. இப்படிப்பட்ட ஒரு பிள்ளை உண்ட கண்டன் நேத்ராவில் நடந்த சம்பவம் இப்படித்தான் நடந்துச்சு, நான் இப்படித்தான் ஐடியா உண்டு, நீங்க யாரும் முடிச்சுக்கொள்ள இல்லாட்டி நான் முடிச்சுக்கொள்ள சொன்னாங்க. யாரன் இந்த காலம் அப்படி சொல்ல போவானம் கடைசிக்கு வீட்ல இருந்தே வெளியே போட்டு அவங்கள வாப்பா ஊடல்ல அந்த ஸ்ட்ரீட்லயே போகலா பேச கடைசிக்கு உங்களுக்கு சுப்ஹானல்லாஹ். ஜஸ்ட் இமேஜ், நீங்க இது இமேஜ் பண்ணி பாருங்க பாப்போம். இவர்கிட்ட அந்த புள்ளைய கல்யாணம் முடிச்சதுக்குரிய காரணம் என்ன? அந்த புள்ளைய பயஸ்ட். அப்ப கல்யாணம் அவங்களோட மகன் சொன்னாங்க சாலிம் பின் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு சொன்னாங்க, பாப்பா நான் முடிச்சிறேன், எனக்கு மனைவி இல்ல, நான் முடிக்க போறேன்னு சொன்னாங்க. முடிச்சாங்க. அந்த பரம்பரையில பிறந்தவர் தான் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. நல்லத நாட்டினா நல்லது கிடைச்சு வேணா. அப்ப நான் இங்க சொல்ல வந்த என்னன்னா, எங்களுக்கும் எங்களுடைய பிள்ளைகளுக்கும் இடையில கேட்கணும்னு தேவையில்லை. யூ டிஸ்கஸ், பேசுங்க. நான் ஒன்று சொல்றேன் பிளீஸ். நான் இப்ப சொல்றது வந்துட்டு உங்களுக்கு அல்ல, உங்களோட பிள்ளை சொல்றேன். உங்களை மகனா வச்சு சொல்லல, உங்களோட வாப்பாவை வச்சு சொல்றேன். இது நீங்க இப்ப நான் சொல்றேன் பாப்பாவோட க்ளோஸ் ஆகுங்கோண்டா சம்டைம் அது இப்ப என்ன கேப் கொண்டு வந்துட்டு இப்ப அதை டெவலப் பண்ண ஏதாமிக்கும். பட் நாங்க அதை மினிமைஸ் பண்ணுவோம். ஆனா அந்த மிஸ்டேக் வந்து எந்த பிள்ளைக்கு வைக்கக்கூடாது. நான் சும்மா கேட்கிறேன், உங்களோட ஆபீஸ்ல சீனியரிட்டி கூட 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 மேனேஜ்மெண்ட்டுக்கு உங்களுக்கு இடையில் ரிலேஷன்ஷிப் கூடுமா குறையுமா? என்ன செய்யும் சொல்லுங்களேன், கூடுமா குறையுமா? சம்டைம் ஒரு மூணாவது பார்ட்டிக்கு டவுட் ஒன்று வரும், நீங்களும் மேனேஜ்மெண்ட்ல ஒரு ஆளோ தெரியாது சொல்லி. அவங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் கூட, அத சீனியாரிட்டி கூட 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 ரிலேஷன்ஷிப் கூடும். எதுல? பிசினஸ்ல, கோஆபரேட் என்வாயர்மெண்ட் எல்லாத்திலும். வீட்டுல வயசு கூட 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 வாப்பக்கும் மகனுக்கும் என்ன செய்யும்? என்ன ஒரு வெள்ளவத்த ஆளுண்டு தொலை வந்த தெய்வல பள்ளிக்கு ஒரே அண்ணா தொலை வருவாரு. நான் ஒரு நாள் கேட்டு எங்கடா எங்க தொலை வாரான்னு சொல்லி, இல்ல வா பங்க போறேன்டாரு. எங்க எங்க வாப்ப தெய்வலை போறோம், வாப்ப வெள்ளவத்தை போறோம், அவர் தெய்வலை போறோம். ஏன் வாப்ப போற கார்ல போயலதா? இது சிரிப்பல்ல, இதுதான் ஃபேக்ட். இதுதான் ஃபேக்ட். நான் ஓப்பனா சொல்றேன், இருக்கிற முழு ஜமாத்தாக்களுக்கும், அது தமிழ் ஜமாத் மட்டுமல்ல எல்லா ஜமாத்துக்கும் சொல்றேன், முழு ஜமாத்தாக்களுக்கும் மஹல்லாவில் இருக்கிற ஊர்ல இருக்கிற முழு வீட்டு கதவே தட்டிடும். பள்ளிக்கு வாங்க தம்பி போனது, சொந்த மகண்ட மருமகண்ட கதவை தட்ட மொபைல், சொந்த மகண்ட மருமகண்ட கதவை 7 மண்டா தட்டி அவங்களுக்கு சொல்லுங்க பள்ளி கூட்டி வர சொல்லி சுபகுக்கு. You are all strength outside the house. நீங்க வீட்டுள்ளுக்கு பொட்டி பாம்பு. அப்படிக்கு வானம், அப்படிக்கு வானம். எனக்கு உங்களுக்கு பயான் செய்யறது ரொம்ப லேசா. என் 5 பிள்ளைக்கு பயான் செஞ்சு நான் வின் பண்ணத நான் பாப்பா. அதனால தயவு செஞ்சு நான் என்ன சொல்ல வர தெரியுமா, நீங்க உங்களோட பிள்ளைகளுக்கு இந்த அநியாயத்தை செய்ய வேணும். பி a friend with them. அவங்களோட என்ன செய்யுங்க, கூட்டாளி ஆகும். எதையும் உடஞ்சி பேசணும், திறந்து பேசிடும், எதையும் திறந்து பேசிடும். பி க்ளோஸ் வித் them, ஓபன் அப். அந்த லைஃப் ஒன்று வந்தா மட்டும்தான் எங்களுடைய ஃபேமிலி லைஃப் என்ன செய்யும், என்ஜாயபிள் ஆகும். அதனால வயசு வாப்பக்கம் வாப்பா பெருத்துட்டாரு, ஏஜ் கேப் பிரியுது. இப்ப வாப்பா கேட்கிற உம்மாட்ட பேத்து, என்ன உங்களோட கல்யாணம் முடிச்சிடலாமா? யாடவன் யாடவன் உங்களோடவன் அவன் முடிச்சிடலாமா? அவன் யாரு கேட்கிற? இப்ப எப்ப வாரம் அவன்? Don't do that to your children. Be with SMS, text message புள்ளடிங்க.
How are you? I love you. I'm missing you. நான் அதெல்லாம் உங்களுக்கு எழுதுற தேவையில்லை. எத்தனை அனுப்பிங்க, எத்தனை பேர் அப்படி அடிச்சுப்பீங்க. அது அடிங்க புள்ளைகளுக்கு, சொந்த புள்ளைக்கு சின்ன வயசுல அடிங்க, சின்ன வயசுல அடிச்சு பழகுங்க. ஐ எம் மிஸ்ஸிங் யூ டார்லிங். நைஸ் வேர்ட். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அப்படிப்பட்ட பேரண்ட்ஸாக உங்களை மாத்தணும். அதுக்கு தான் இந்த நிக்காஹுடைய வகுப்பு. அதுக்கு தான் நிக்காஹுடைய வகுப்பு. இது நிக்காஹ் மட்டுமல்ல, ஃபேமிலி லைஃப். இது